those who have been attending regularly would know we have covered several chapters on registrations of proprietorship, partnership, company, one-person company, LLP, then income tax compliances, GST compliances. Then we had several sessions on accounting fundamentals, finance aspects. Then we have elaborately covered budgeting. Then I thought there were a lot of requests from people or promoters who are running private limited companies. So we thought we will allocate few sessions on clarifying the queries raised by them with respect to Companies Act compliances. Okay. இப்போ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்ல தான் இருந்திருப்பீங்க. ஓகே, இருப்பீங்க. ஓகே, அதனால நம்ம கவரேஜ் வந்து இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணி இதில் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கம்ப்ளைன்சஸ் இருக்கு. ஜென்ரலாக கம்பெனிஸ் ஆக்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் கூட டைரெக்டாக சம்மந்தம் இல்லாதனால ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு கம்பெனி செக்ரட்டரி பார்த்துப்பாங்க, இல்லை இயர் எண்டில் ஆடிட்டர்ஸ் பார்த்துப்பாங்க. அப்படிங்கிறதுனால ரொம்ப அதில் ஃபோக்கஸ் இருக்காது. பட் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நிறையா கம்பெனிஸில் வந்து அவங்க ஃபண்ட் ரைஸ் போகும்போது அந்த லீகல் டியூ டெலிஜென்ஸ் பண்ணும்போது அந்த கம்பெனிஸ் ஆக்ட் கம்ப்ளைன்சஸ் நிறைய மிஸ்ஸாக இருந்ததுன்னா தட் இஸ் அ ரெட் ஃபிளாக். ஸோ நாட் ஒன்லி அபவுட் ஃபண்ட் ரைசிங், ஈவன் அதர்வைஸ் கம்பெனிஸ் ஆக்ட் கம்ப்ளைன்சஸ்ங்கிறது வந்து ப்ரொசீஜரல் தான், கரெக்ட் டயத்தில் அதை பண்ணணும். ஃபினான்ஷியல் இம்பேக்ட்ங்கிறது, அதாவது ஃபினான்ஷியலி நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நார்மலாக ஃபைலிங் சார்ஜஸ் அதான் இருக்கும். அந்த ப்ரொசீஜர்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா திஸ் வில் பி வெரி கிளியர். செகண்ட், ஏன் இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா லேட்டராக நிறைய டிஸ்பியூட்ஸ் வரும் பிட்வீன் த டைரக்டர்ஸ், பிட்வீன் த ப்ரொமோட்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், ஆர் ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது ஆர் எக்ஸிட் வரும்போது நிறைய இஷ்யூஸ் வந்து இந்த கம்பெனி லா கம்ப்ளைன்சஸ் ஒழுங்காக பண்ணலைன்னா அதை ரிசால்வ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கடினமான வேலையாக இருக்கும். அதனால தான் ரைட் ஃப்ரம் டே ஒன் இந்த கம்பெனி லா கம்ப்ளைன்சஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இது மாட்டுக்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். சி, கம்பெனி இஸ் அ லீகல் பர்சன். ஓகே, சைல்டு இஸ் பார்ன் மாதிரி இட்ஸ் அ லீகல் சைல்டு. அதுக்கான சர்டன் கவர்னன்ஸ் கம்ப்ளைன்சஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் அ ஃபோக்கஸ் ஆஃப் டுடே. லெட் மீ ஷேர் த ஸ்க்ரீன். நீங்கள் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் தென் அண்ட் தேர் யூ கேன் டைப் இட் இன் த சேட் பாக்ஸ் ஆர் யூ கேன் ஈவன் அன்மியூட் அண்ட் ஆஸ்க் த queries. ஓகே, ஐ திங்க் ஒரு 4 or 5 செஷன்ஸ் வந்து நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் வந்து கவர் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இது வரைக்கும் நடந்த அந்த 27 செஷனும் வந்து உங்களுக்கு யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு. ஸோ எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ நீங்கள் அதை கோத்ரூ பண்ணுங்க. ஓகே, நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் இன்னைக்கு அப்படின்னா, கம்பெனி அப்படின்னா முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா, நீங்கள் முதல்ல பணம் போட்டு ஆரம்பிச்சிருப்பீங்க, அது ஷேர் கேபிட்டல். இன்னைக்கு ஷேர் கேபிட்டல் பற்றி என்னென்னலாம் கான்செப்ட்ஸ் இருக்குங்கிறது கிளியராக பார்க்கணும். ஷேர் கேபிட்டல்னா என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்கு ஷேர் கேபிட்டல்ல, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னா என்ன, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்னா என்ன, அப்புறம் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். இப்போ நீங்கள் இன்னும் கேபிட்டல் அதிகம் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா அது எந்த மாடலில் பண்ணலாம். ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு, ரைட்ஸ் இஷ்யூன்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்புறம் ஷேர்ஸை வந்து ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணலாமா, அதாவது ஜென்ரலாக ஷேர்ஸோட நாமினல் வேல்யூ 10 rupees அப்படின்னு இருக்கும், அதை வந்து 100 rupees இஷ்யூ பண்ணலாமா, 1000 rupees இஷ்யூ பண்ணலாமா, அதான் ஷேர்ஸ் அட் ப்ரீமியம். அப்புறம் ஷேர் சர்டிஃபிகேட்ஸ். இது எந்த கம்பெனி பார்த்தாலும் இது வந்து பேசிக் டாக்குமெண்ட், பேசிக் கம்ப்ளைன்சஸ். ஏன்னா ப்ரொமோட்டர் உள்ள பணம் போடும்போது ஷேர் கேபிட்டல் அப்படின்னு வந்தா இந்த ப்ரொசீஜர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, இதுதான் கவரேஜ். ஓகே, ஸோ ஷேர் கேபிட்டல் உள்ள போறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு கம்பெனியில் எப்படி ஃபண்டிங் நடக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 2 மெத்தட் தான். ஒன்று ஈக்விட்டி, இன்னொன்று டெட். ஈக்விட்டிங்கிறது ஓனர்ஸோட பணம், கேபிட்டலாக போடுறது.
டெட்டுங்கிறது வாங்குற கடன்கள். ஈக்விட்டி எங்கேருந்தெல்லாம் வரலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரொமோட்டர்ஸ். இப்போ நீங்க முதல்ல கம்பெனி ஆரம்பிக்கும் போது முதல்ல ப்ரொமோட்டர்ஸ் தான் ஈக்விட்டி போடுறாங்க. அப்புறம் சரி உங்க ஃபண்ட்ஸ் பத்தலை அப்படின்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்டேருந்து வாங்கலாம். சரி ஒரு ஸ்டேஜுக்கு போகிறது இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னா எல்லா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்டையும் நீங்கள் ஃபர்தராக ஈக்விட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தெர் ஆர் சம் இன்குபேட்டர்ஸ் அண்ட் ஆக்சிலரேட்டர்ஸ். சில ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் இன்குபேஷன் சென்டர்ஸில் இன்குபேட் ஆகும்போது தே வில் கிவ் சம் ஈக்விட்டி. ஓகே, அவுட் சைடு இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்க, அதாவது நம்ம பணத்தை தவிர ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தவிர கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் தேவை, அதிகப்படியான பணம் தேவை, பிஸ்னஸ் ஸ்கேல பண்ணணும் அப்படிங்கும்போது ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்ட்டு போவீங்க. நெக்ஸ்ட் லெவல் உண்மையிலேயே ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு ஒரு 30-40 crores அந்த லெவலுக்கு போகணும், இன்னும் அதுக்கு அதிகமாக போகணும் அப்படிங்கும்போது வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டை போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து ஈக்விட்டியோட சோர்ஸ் உங்களுக்கு. ஓகே, அடுத்த கிளாசிஃபிகேஷன் டெட், கடன் சொன்னேன். கடன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிபெஞ்சர்ஸ். ஷேர்ஸ் மாதிரியே டிபெஞ்சருங்கிறது இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட், இன்னொரு செக்யூரிட்டி. ஓகே, ஆனால் ஷேர்ஸுக்கு வந்து ஓனர்ஷிப் உண்டு, டிபெஞ்சர்ஸ்க்கு ஓனர்ஷிப் கிடையாது. அந்த டிபெஞ்சர்ஸ் மைட் பி 100 rupees டிபெஞ்சர்ஸ் ஆர் 1000 rupees டிபெஞ்சர்ஸ் ஆர் 10,000 rupees டிபெஞ்சர்ஸ், எது வேணா இருக்கலாம். அந்த டிபெஞ்சர்ஸ்ல 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ், இன்னொன்று நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ். ஓகே, கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர் அப்படின்னா இப்போதைக்கு டிபெஞ்சரை வாங்கிட்டு இருக்கீங்க, ஃபியூச்சர்ல அது ஷேர்ஸா கன்வெர்ட் ஆயிடும். தட் இஸ் அ கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ். நான் கன்வெர்ட்டபிள்னா அது ஷேர்ஸா கன்வெர்ட் ஆகாது, உங்களுக்கு டிபெஞ்சர்ஸாவே தான் இருக்கும். ஓகே, வேற எங்கேருந்தெல்லாம் டெட் வரலாம் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க டைரக்டர்ஸ் லோன் கொடுக்கலாம், அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து லோன் வாங்கலாம், அப்புறம் பேங்க்ஸ்லேருந்து லோன் வாங்கலாம், அப்புறம் என்பிஎஃப்சிஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லேருந்து நீங்கள் லோன்ஸ் வாங்கலாம். ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் தி ஃபண்டிங் எப்படின்னா இந்த ஒரு ஆஸ்பெக்ட்லேருந்து தான் வருது, ஈக்விட்டி அண்ட் டெட் இதுலேருந்து தான் வருது. ஓகே, இது வரைக்கும் கிளியரா? ஓகே, யாராவது ஒருத்தர் எஸ் போடுங்க. இதுதான் வந்து டூ சோர்சஸ் ஆஃப் ஃபண்டிங். ஓகே, கிரேட். சௌமியா ஸ்ரீ அண்ட் ஓகே ஷண்முகவேல், தேங்க்யூ. ஃபைன். இப்போ ஷேர் கேபிட்டல் அது உள்ள போய் பார்க்கலாம். ஷேர் கேபிட்டல்னா என்ன அப்படின்ட்டு. ஆஸ் யூஷுவல் வந்து பிபிடி மாதிரி போடாம ஒரு வேர்ட் ஃபைலாவே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ தட் இந்த வேர்ட் ஃபைலையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். whenever you have time you can go through this and understand. இது வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஷேர் கேபிட்டல் அப்படின்னா என்னன்னு. ஷேர் கேபிட்டல் அப்படின்னா கேபிட்டல் brought into the company by owners by way of subscribing the shares or company. இப்போ நீங்க வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் இருக்கீங்க, நீங்க ஃபார்ம் பண்ணும்போதே முதல்ல எவ்வளோ ஷேர்ஸ் அந்த கம்பெனியில் சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்கன்னு அதை மென்ஷன் பண்ண போறீங்க. அப்புறம் கம்பெனி இன்கார்பரேட் ஆகி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன்னா அந்த பணம் போட போறீங்க. அப்புறம் அது பத்தாதுன்னு ஒன்று இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க ஷேர் கேபிட்டல்ல. ஸோ பை சப்ஸ்கிரைபிங் டு த ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி, அதான் ஷேர் கேபிட்டல். ஓகே, in relation to company limited by shares, the word capital means the share capital. That is the capital in terms of rupees divided into specified number of shares of a fixed amount each. இது என்ன மீனிங்னாக்க ஷேர் கேபிட்டல் எப்போதும் எப்படி இருக்கும்னாக்க 1 lakh rupees divided consisting of 10,000 shares of 10 rupees or 10,000 shares of 10 rupees. இந்த மாதிரி எவ்வளோ ஷேர்ஸ் அந்த ஷேர்ஸோட பிரைஸ் என்ன அப்படின்னு இருக்கும், அதான் ஷேர் கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் கேபிட்டல் இஸ் 10 lakh rupees consisting of 1 lakh shares of 10 rupees each. So for example, share capital of company is rupees 1 lakh, which is divided into 10,000 shares of 10 each or 1,000 shares of 100 each.
ஸோ ஃபர்ஸ்ட் 10 சொல்றேன், இன்னொன்று 100 ஷேர்ஸ் வந்து 10 ருபீஸாகவும் இருக்கலாம், 100 ருபீஸாகவும் இருக்கலாம். ஸோ ஷேர் கேபிட்டல் அப்படின்னாலே நம்ம இதை எப்படி நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஹவு மெனி ஷேர்ஸ், ஒரு ஷேரோட ப்ரைஸ் என்ன, டோட்டல் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு தான் நம்ம அதை டிக்ளேர் பண்ணணும். ஓகே, இப்போ ஷேர் கேபிட்டல் 1 crore அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஷேர் கேபிட்டல் இஸ் 10 lakh ஷேர்ஸ் ஆஃப் 10 rupees each ஆர் 1 lakh ஷேர்ஸ் ஆஃப் 100 rupees each. இப்போ உங்க கம்பெனி நீங்க ஷேர் கேபிட்டல் பார்த்தா தெரியும் எவ்வளோ ஷேர்ஸ், அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு அது போட்டிருக்கும். ஷேர் கேபிட்டல் வந்து என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதுல கன்ஃபியூஷன் இருக்கும். சார் ஆத்தரைஸ் கேபிட்டல் 25 lakhs இருக்கு சார், இப்போ நான் வந்து 50 லட்சம் வாங்குறேன், என்ன பண்ணலாம்? ஸோ ஆத்தரைஸ் கேபிட்டல்லாம் என்ன, அது என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷேர். ஷேர் மீன்ஸ் a share in the share capital of the company. நான் இந்த கம்பெனியில் 10 ஷேர் வச்சிருக்கேன், இந்த கம்பெனியில் 50 ஷேர் வச்சிருக்கேன், இந்த கம்பெனியில் 1000 ஷேர் வச்சிருக்கேன். That means you are a shareholder. That means it is a share in the share capital of the company. That means you are a owner of the company. If you are a shareholder, that means you are owner of the company. Even ஒரே ஒரு ஷேர் இருந்தா கூட you are a owner of the company. கம்பெனிக்கும் ஓனர்ஸ்க்கும் இருக்கிற அந்த லிங்க் வந்து இந்த ஷேர் கேபிட்டல் தான். இப்போ ஐ ஓன் 80% ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்றாங்கன்னா 80% ஆஃப் த ஷேர்ஸ் அவர் வச்சிருக்காரு. இப்போ மெஜாரிட்டி ஆஃப் உங்க கேசஸ்ல பாத்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் ஓனர்ஸ் அவங்க ஃபேமிலி மாத்திரம் ரன் பண்றீங்கன்னா 100% ஆஃப் த ஷேர்ஸ் உங்க ஃபேமிலியிலேயே இருக்கலாம். ஸோ இந்த ஷேர்ங்கிறது என்ன அப்படின்னா, ஷேர் இன் த ஷேர் கேபிட்டல் ஆஃப் அ கம்பெனி. ஓகே, ஷேர் கேபிட்டல் வந்து 5 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நாமினல், ஆத்தரைஸ்ட் ஆர் ரிஜிஸ்டர்ட் கேபிட்டல். இது என்ன மீனிங் அப்படின்னாக்க, இஸ் ஆத்தரைஸ்ட் பை மெமரண்டம் ஆஃப் அ கம்பெனி டு பி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி. நீங்க கம்பெனி இன்கார்பரேட் பண்ணும்போது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஒன்று டிராஃப்ட் பண்ணுவீங்க, ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஒன்று டிராஃப்ட் பண்ணுவீங்க. அதுல மென்ஷன் பண்ணியிருப்பீங்க கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்ட்டு. அந்த ஷேர் கேபிட்டல் வச்சு தான் நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க கம்பெனியை, அதுக்கான ஃபீஸ் தான் கட்டுறீங்க. அதுதான் ஆத்தரைஸ்டு கேபிட்டல். அது 1 lakh இருக்கலாம், 10 lakhs இருக்கலாம், 25 lakhs இருக்கலாம், 50 lakhs இருக்கலாம், 5 crores இருக்கலாம். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களோட ஆக்சுவல் ஷேர் கேபிட்டல் அதை எக்ஸீட் பண்ணக்கூடாது. இப்போ உங்களோட ஆத்தரைஸ் கேபிட்டல் 1 crore அப்படின்னா நீங்க 20 lakhs இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல 40 lakhs இன்வெஸ்ட் பண்ணலாம் கம்பெனில. ஆனா 1 crore மேல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சார் அப்போ அதுக்கு மேல கம்பெனிக்கு தேவைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நோ ப்ராப்ளம், இந்த ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டலை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். அமெண்ட்மெண்ட், இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனை அமெண்ட் பண்ணி அடிஷனல் ஃபீஸ் கட்டி ஆத்தரைஸ் கேபிட்டல் வந்து 1 crore 1.5 crore ஆர் 2 crore அப்படின்னு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப சொல்றேன், உங்களோட ஆத்தரைஸ் கேபிட்டல் 1 crore, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி 1 crore ஃபுல் ஆயிடுது, இன்னும் ஒரு 50 lakhs வேணும் அப்படின்னாக்க நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனை ஆல்டர் பண்ணிட்டு ஆத்தரைஸ் கேபிட்டல் 1.5 crore இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் அடிஷனல் ஷேர் கேபிட்டல் கொண்டு வரணும். நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆத்தரைஸ் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணாம அடிஷனல் ஷேர்ஸ் உள்ள வந்துடும், அடிஷனல் கேபிட்டல் வந்துடும், ஆனா ஷேர்ஸ் அலாட் பண்ண முடியாது, ஏன்னா ஆத்தரைஸ் கேபிட்டல் அலோவ் பண்ணல. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் மணி அப்படின்னு ரிட்டைன் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்க ஆத்தரைஸ் கேபிட்டலுக்கு மேல நீங்க அப்ளிகேஷன் மணி கூட வாங்கக்கூடாது. அதுக்கு முதல்ல ஆத்தரைஸ் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் அந்த அப்ளிகேஷன் மணி வாங்கணும். நான் இது நிறைய கம்பெனிஸ்ல பார்த்துருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 10 lakhs போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா ஷேர் அப்ளிகேஷன் மணி 25 lakhs உட்காந்துருக்கும். நான் கேட்பேன், இது என்ன சார் ஷேர் அப்ளிகேஷன் மணி 25 lakhs? இல்லை சார், இன்னும் ஷேர்ஸ் எல்லாம் இனிமே தான் அலாட் பண்ண போறோம், ஆத்தரைஸ் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணல, அதனால அலாட் பண்ணாம வச்சிருக்கோம். அது தவறு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க அப்ளிகேஷன் மணி வாங்கணும் அப்படின்னாலே
முதல்ல ஆத்தரைஸ் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இந்த அப்ளிகேஷன் மணியும் வாங்கணும். இதுதான் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆத்தரைஸ்டு கேபிட்டல். ஓகே, அடுத்தது இஷ்யூட் கேபிட்டல். இஷ்யூட் கேபிட்டல் அப்படின்னாக்க ரொம்ப சிம்பிள். ஆத்தரைஸ் கேபிட்டல் வந்து 1 lakh இருக்கு. நீங்க 1 lakh உடனே கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் சே ஐ எம் இஷ்யூயிங் 50,000 ஷேர்ஸ் அப்படிங்களாம். தட் இஸ் கால்ட் இஷ்யூட் கேபிட்டல். ஸோ இஷ்யூட் கேபிட்டல் வில் பி லெஸ் தென் ஆத்தரைஸ் கேபிட்டல். கம்பெனி வாண்ட்ஸ் டு இஷ்யூ, அதான் இஷ்யூட் கேபிட்டல். சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் அப்படின்னா நீங்க 60,000 ஷேர் இஷ்யூ பண்றீங்க, ஆனா 50,000 ஷேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு க்ளோஸா ஒரு 5-6 பேருக்கு நீங்க ஒரு பிரைவேட் பிளேஸ்மெண்ட் மாதிரி இஷ்யூ பண்றீங்க. யூ சே ஐ அம் இஷ்யூயிங் 50,000 ஷேர் கேபிட்டல், 50,000 ஷேர்ஸ் அப்படின்னா அதுல 40,000 சப்ஸ்கிரைப் ஆகலாம், 30,000 சப்ஸ்கிரைப் ஆகலாம். அது சப்ஸ்கிரைப் கேபிட்டல். இஷ்யூட் கேபிட்டலுக்கு ஈக்குவலாவோ கம்மியாவோ தான் இருக்கலாம் சப்ஸ்கிரைப் கேபிட்டல். ஓகே, கால்ட் அப் கேபிட்டல். கால்ட் அப் கேபிட்டல் அப்படின்னாக்க எவ்வளோ ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ அதுல நாங்க என்ன சொல்ல, முதல்ல 5 ரூபாய் பே பண்ணுங்க, இல்ல 6 ரூபாய் பே பண்ணுங்க. தட் இஸ் கால்ட் அப் கேபிட்டல். கம்பெனி இஸ் demanding you to pay that part of the subscribed capital. For example, நீங்க 1000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்க, ஈச் ஷேர் 10 rupees அப்படின்னா முதல்ல கம்பெனி சொல்லும், இப்போதைக்கு 5 ரூபாய் பே பண்ணுங்க. தட் இஸ் கால்ட் அப் கேபிட்டல். பெய்ட் அப் கேபிட்டல் தான் ரியல் கேபிட்டல். ஆக்சுவலா எவ்வளோ உள்ள வந்திருக்கு, தட் இஸ் கால்ட் பெய்ட் அப் கேபிட்டல். பட் இந்த ஸ்மால் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூடு, சப்ஸ்கிரைப்டு, கால்ட் அப்லாம் ரொம்ப வராது. ஸ்ட்ரெயிட்டாவே பெய்ட் அப் கேபிட்டல், ஆத்தரைஸ் கேபிட்டல் அண்ட் பெய்ட் அப் கேபிட்டல் மாத்திரம் தான் உங்களுக்கு ஜென்ரலா உங்களுக்கு இருக்கும். ஜென்ரலா 10 ரூபாய் ஷேருக்கு ஃபுல்லா 10 ரூபாய் கொடுத்து வாங்கிடுவீங்க நீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்ல ரொம்ப வராது. சப்ஸ்கிரைப் கேபிட்டல், கால்ட் அப் கேபிட்டல்ங்கிற மாதிரி கான்செப்ட் ரொம்ப உங்களுக்கு வராது. ப்ராக்டிக்கலா எந்த நான் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பார்த்தாலும் பெய்ட் அப் கேபிட்டல் வந்து 1 lakh ஷேர்ஸ் ஆஃப் 10 rupees ஈச், 10 lakhs இருக்கும். ஆத்தரைஸ் கேபிட்டல் 20 lakhs இருக்கும். அப்புறம் பெய்ட் அப் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 10,000 ஷேர்ஸ் ஆஃப் 100 rupees ஈச், 1 lakh பெய்ட் அப் கேபிட்டல். பெய்ட் அப் கேபிட்டல் அப்படின்னா ஆக்சுவலா எவ்வளோ அமௌண்ட் உள்ள வந்திருக்கு, த அமௌண்ட் ஹஸ் ஆல்ரெடி கம், அதான் பெய்ட் அப் கேபிட்டல். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ் அப் டு திஸ்? டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியர்னா எஸ் போடுங்க. No doubts. Okay, good. Clear. Okay. There's one participant, Rajalakshmi, who's put yes. So I'll just unmute her. Yeah, she wants to ask a question, right? Yeah. Yeah, you can. Yeah. So நீங்க நிறைய questions கேட்கலாம் இது. Sir, I've tried unmuting her. I don't think she's able to. Okay. Okay, whenever she is ready, ask her to. Okay, there's Mr. Sivraj Palnisami, sir. I'll just ask him to unmute now. Yeah. Hello, sir. Yes, yeah. Sir, எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஷேர் கேபிட்டல்ல இப்போ 1 lakh அப்படின்னா இப்போ மூணு பேர் டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன சொன்னீங்கன்னா 10,000 at the rate of rupees 100 அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இல்லையா? ஆர் இட் கேன் பி 1,000 shares at the rate of 100 rupees. இது ஏதாவது ஒரு பிரின்சிபல் இருக்குங்களாங்க சார்? இது இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் இருக்கா? இல்ல, அப்படி கிடையாது. நீங்க கம்பெனி ஃபார்ம் பண்ணும்போதே நீங்க ஆத்தரைஸ் கேபிட்டல் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஆத்தரைஸ் கேபிட்டல் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அது எவ்வளவு ருபீஸ் பர் ஷேர் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். அது 10 rupees 100 rupees 1 rupee கூட இருக்கலாம். அது ஓகே, என்ன டிஃபரன்ஸ் சார்? என்ன ஏதோ அட்வான்டேஜா இருக்கும்? அது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர்ல வந்து நிறைய பேருக்கு ஷேர்ஸ் நீங்க இஷ்யூ பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ 1 lakh ஷேர்ஸ் இருக்கும். 1 lakh rupees வந்து ஆத்தரைஸ் கேபிட்டல். ஓகே, ஓகே, இது வந்து 1 lakh ஷேர்ஸ் இன்டு 1 ரூபியா இருக்கலாம். ஓகேங்க, ஆர் 10,000 ஷேர்ஸ் இன்டு 10 rupees இருக்கலாம். ஓகேங்க, இல்ல 1000 ஷேர்ஸ் இன்டு 100 rupees இருக்கலாம். ம், எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, சரி, ஓகே, பியூர்லி யுவர் டிசிஷன். ஓகே, ஓகே, சம்டைம்ஸ் சில பேருக்கு யூ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் ஃபியூ ஷேர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 0.5 ஷேர் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதை சரிங்க, 10 ரூபாய் ஷேர்ல பாதி கொடுக்க முடியாது இல்லையா? அப்போ 1 ரூபாய் இருந்தா ஒரு 5 1 ரூபாய் ஷேர் கொடுத்துடலாம் நீங்க. ஓகே, ஓகேங்க, அப்ப அது வந்து கன்வீனியன்ஸ்க்காக உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ESOPலாம் வரும்போது ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஷேர் 100 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமே உங்ககிட்ட வந்து 1000 ஷேர்ஸ் இன்டு 100 1 lakh இருக்கும். ஓகே, பட் நம்ம வந்து நிறைய ஷேர் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த 100 rupees ஷேருக்கு பதிலாக 10 rupees இருந்தா 10,000 ஷேர்ஸ் இருக்கும் உங்ககிட்ட. ஓகேங்க சார், ஓகே, யூ ஹேவ் மோர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன் யுவர் ஹேண்ட். ஓகே, Okay. ஓகே, ஈவன் தோ த டோட்டல் வேல்யூ இஸ் ஒன்லி 1 lakh. ஓகே, ஓகேங்க சார், ஓகே சார், இப்போ ஓகே, நீங்க இந்த லிஸ்டட் கம்பெனி ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் விலை 230 ரூபான்னு இருக்கும் மார்க்கெட் பிரைஸ் ம், பார்த்துருப்பீங்க. ஆமா, ஆனா அதோட ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1 rupee இருக்கும். ஆமாங்க, சம் கம்பெனிஸ்ல வந்து ஃபேஸ் வேல்யூ 10 rupees இருக்கும். ம், சம் கம்பெனிஸ்ல ஃபேஸ் வேல்யூ 100 rupees இருக்கும். ஓகே, ஓகே, அதே மாதிரி நீங்க 100 rupees ஷேரா முதல்ல இஷ்யூ பண்ணிட்டு அது அப்புறம் 1 rupee ஷேரா கூட கன்வெர்ட் பண்ணலாம். ஓ, ஓகேங்க, ஓகே, ஓகே, 100 Okay. rupees ஷேர்லாம் என்ன பண்ணுவாங்க முதல்ல, இப்போ 10,000 ஷேர்ஸ் இருக்கு, 100 rupees இருக்கு, பட் வி வாண்ட் மோர் பீப்புள் அப்படிங்கும்போது என்ன ஆகும், இந்த ஷேர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 100 rupees ஷேர்ல வந்து 1 rupee ஷேர் பண்ணிடுவாங்க. அப்போ ஓகே, 1 lakh ஷேர் ஆயிடும். ஓகே, okay. சார், ஓகே, ஓகே, இட்ஸ் கால்ட் ஷேர் ஸ்பிளிட். ஓகே சார், ஓகே, அண்டர்ஸ்டுட். ஓகே, தேங்க்யூ சார். thank you. Yeah, Sriram Sridhar. Yeah, Saurav, Sriram has a question. So there's Mr. Shanmugavel before that. I'll unmute Yeah. Sriram sir next. Yeah. Mr. Shanmugavel, I've unmuted you. Hello. Mr. Shanmugavel, we are not able to hear you. You can also put your questions out in the chat box if you're not able to unmute yourself. So, sir, I'll just mute him again. I'll go back to Sriram, sir. Yeah. Hello. கேக்குறதா சார் உங்களுக்கு? Yes, Sriram. Yeah, hi, good afternoon. So my question is, so for example, if we have the share value, let's say as 10 rupees into, let's say 10,000, right? So which will give us 1 lakh. So Correct. if we keep the share value cheaper, it will is the goal to improve liquidity? Companies do that. Let's say you told that public companies have 1 rupee book value as well. Few companies. So Yeah. is the ultimate goal to increase liquidity? See, basically now we are focusing more on private limited companies. Most of the private limited companies, they are nowhere in the listing or anything. Okay. So in that case, it is not for liquidity or anything, but when you for a bigger companies, they just split so that you increase the number of shares. For example, now 10 rupee share is sold at 10,000. 10,000. It's only happening in the market basically. Okay. So more people can buy. So it's a board decision to split 100 rupees share into 10 rupees shares or 10 rupees share into 1 rupee share. Okay. Because in any case, when you buy the shares in the market, the money is not coming into the company. Okay. Okay, Sriram. Yeah, Sriram. 1 minute, sir. I think he got muted. Yeah. Yeah, hi, sorry, I just got muted. Yeah, so got your point. So I think இப்போ நம்ம பேசுறது மோர் பிரைவேட் கம்பெனியா பேசுறோம். ஸோ அந்த விஷன் வராது. Correct. ஸோ நம்ம பப்ளிக்லன்னு பேச ப்ராபப்ளி அந்த விஷன் இருக்கலாம், பட் தட்ஸ் அகைன் டிசிஷன் ஆஃப் தி போர்ட் மெம்பர்ஸ். Correct. Yeah. ஓகே. மல்டிபிள் வேஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ESOP கொடுக்கறது, அப்புறம் வந்து there'll be more operations in the market, more investors can come in. So all those things are there, but that is happening in the market basically.
does not directly contribute to the liquidity of the company. Okay. Okay. Because when you buy shares from somebody, the money is going to somebody, not to the company in the market. Correct. Correct. Okay. Yeah. இப்ப நீங்க அந்த ESOPல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்கல்ல, இப்ப நம்ம Yeah. சின்ன ஷேர் வேல்யூ ESOP நிறைய கொடுத்தோம்னா, Yeah. சோ அதுல என்ன பெனிஃபிட் எக்ஸாக்ட்லி என்ன இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அதுல பெனிஃபிட் என்னன்னா, நான் சீப் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1000 ரூபாய்க்கு தான் ESOP விற்கணும்னா ஈஸியா வித்துடலாம். Yeah. ஆனா ESOP வேல்யூவே 10,000 ரூபாய் என்னால விற்க முடியாது. சோ அந்த பெனிஃபிட் தானே, இல்ல வேற ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? See, ESOP கொடுக்கும்போது, for example, generally in a private limited company, okay, say you have 30-40 employees வச்சுக்கோங்க, you are giving options. Okay. Options வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல they will exercise. அப்போ மொத்தம் வந்து உங்களுக்கு 10,000 shares தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10% ESOP fix பண்றீங்க, approximately 1000 shares create ஆகும். Okay. Correct. இப்போ நீங்க வந்து ஒரு 50 பேர் கொடுக்கணும்னா 50 into ஒவ்வொருத்தருக்கும் 20 ஷேர் கொடுப்பீங்க ESOP அப்படின்ட்டு. ஓகே. சப்போஸ் யூ திங்க் யூ ஹாவ் மோர் எம்ப்ளாயீஸ், ஃபியூச்சர்லயும் வருவாங்க, அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம், 20 ஷேர் கொடுக்கறத விட we will give them 40 shares or 50 shares அப்படி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நீங்க 10 rupees ஷேர் எல்லாம் 1 rupee ஷேரா கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா you will have 10,000 shares. அப்போ நீங்க ESOPக்கு வந்து 1 lakh ஷேர்ஸ் இருக்கும். அப்போ you can ESOPன்னு ஒரு 10,000 ஷேர்ஸ் எடுத்து நீங்க அலாட் பண்ணுங்க. Okay. So future prospects is also one thing. Yeah. Thank you so much. Yeah, welcome. Shanmugavel, and if want to generate funds from VC in upcoming years, how much authorized capital? So you want to raise money. Okay. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸ் இது என்னன்னு சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. Okay. I'll just open on Excel sheet and explain, then you will understand that easily. Okay. Shanmugavel, just உங்க specific question சொல்றேன் நான். இந்த authorized capital, subscribed capital, அந்த லிமிட் எல்லாமே face value of the shares தான். For example, நீங்க at present you have 10,000 shares. Number of shares. Face value 10 rupees. இப்போ வந்து total value வந்து 1 lakh வருது உங்களுக்கு. உங்களோட authorized capital assuming 5 lakhs. ஓகேவா? உங்களோட authorized capital 5 lakhs. That means இப்போ வந்து 1 lakh தான் நீங்க இஷ்யூ பண்ணிருக்கீங்க. Okay. Authorized capital is 5 lakh. That means you have additional 4 lakhs share issue பண்ணலாம். Okay, sir. Suppose a venture capital is investing 1 crore. 1 crore invest பண்ணும் அப்படின்னாக்க அப்பதான் வந்து வேல்யூவேஷன் ஆஃப் த கம்பெனி அரைவார். என்ன பிரைஸுக்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போறீங்க? Okay. அதர்வைஸ் நீங்க 1 crore இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10 rupeesக்கு நீங்க அவங்களுக்கு இஷ்யூ பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 crore divided by 10, அவங்களுக்கு 10 lakh ஷேர் இஷ்யூ பண்ண போறீங்க. அப்போ உங்க ஷேர் 1000 rupees, 10,000, அவங்களுக்கு 10 lakh. அப்போ they become 98% owners of the company. அது இன்டென்ஷன் இல்லையா? Yes. அதனால தான் we will do the valuation company and arrive as the price per share. Face value 10 இருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க, பிரீமியம்னு ஒன்னு ஆட் பண்ணுவீங்க அதுக்கு. Okay. இந்த 1 lakh நீங்க என்ன பண்ண போறீங்க, 10 rupees share at 2,000 rupees premium அப்படின்னு போடுறீங்க. Okay. அப்போ price of the share becomes 2010. Yes. அப்ப நீங்க அவங்களுக்கு எவ்வளவு ஷேர் இஷ்யூ பண்ணீங்கன்னா 10 lakh divided by 2010, 4,975 shares இஷ்யூ பண்ண போறீங்க அவர். Okay. Then they
4,975. That means they are holding around 49%. Yes, sir. Around 33% வரும். இப்போ total number of shares எவ்வளவு வருதுன்னா 10,000 plus 4,000, 14,975. அப்போ நீங்க அதை ஃபேஸ் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 14,975 into 10, 1,49,751 தான். இப்போ ஆத்தரைஸ் கேபிட்டல் எவ்வளோ? 5 lakh. 5 lakhs. இப்போ உங்களோட இஷ்யூடு கேபிட்டல் எவ்வளோ? பெய்ட் அப் கேபிட்டல் 1,49,751 தான். Yes. அப்போ ஆத்தரைஸ் கேபிட்டல் நீங்க இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். Okay, புரியுது சார். ஸோ இந்த ஃபேஸ் வேல்யூ தான் நீங்க கன்சிடர் பண்ணும். ஆத்தரைஸ் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணணுமா வேண்டாமாங்க. ஓகே ஓகே. இந்த ரிமைனிங் அமௌண்ட் இந்த 2,000 rupees பிரீமியம்ங்கிறது ஷேர் பிரீமியம்னு ஒரு அக்கௌண்ட்ல போய் உட்காந்துப்பாங்க. ஓகே ஓகே சார். கிளியர்? கிளியர் சார், கிளியர். ஓகே. ஸோ ஜென்ரலா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்ட ஆர் எனி எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டர்ஸ்ட போகும்போது ஃபேஸ் வேல்யூக்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு 5 லட்சம் போட்டிருக்கலாம், பட் உங்களுக்கு 1 கோடி தேவை. இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா 5 லட்சம் 1 கோடினா அவங்க பிகன் மெயின் பார்ட்னர்ஸ் ஆயிடுவாங்க. ஆனா கம்பெனில அதோட இன்டென்ஷன் இல்லை உங்களுக்கு, இல்லையா? எஸ் சார். நீங்க 1 crore போடுங்க, உனக்கு 10% ஆஃப் த கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி 10,000 ஷேர்ஸ் இருந்தா அவருக்கு 1,000 ஷேர்ஸ் தான் வரும். புரியுது சார். எஸ். 1 crore 1,000 ஷேர்ஸ்னா நீங்க பிரைஸ் ஆஃப் த ஷேர் இஸ் நியர்லி 1,000 rupees. Okay. Understood. The premium value is Yeah. we need to. Yeah. Okay, fine. So I will move forward to the next thing. Types of share capital. Okay. I think இதை படிக்கிறத விட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஈஸியா. There are basically 2 types. Equity share capital அப்புறம் preference share capital. மேஜரா பார்த்தா இந்த 2 கேட்டகரி தான் இருக்கு. Equity share capital, preference share capital. Equity share capital அப்படின்னா it represents the ownership of the company straight away. இப்போ நீங்களாம் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க, 1 lakh or 10 lakhs போட்டு பார்த்தீங்கன்னா it is an equity capital and you are the owners of the company. And it is also called common shares or common stock. Okay. நீங்க தான் டே டு டே எஃபர்ட்ஸ், நீங்க தான் ஓனர்ஷிப் ஆஃப் த ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி, நீங்க தான் கம்பெனியை ரன் பண்ண போறீங்க. ஆனா சப்போஸ் 10 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னா 10 பேரும் ரன் பண்ண முடியாதுங்கிறதுனால யூ எலெக்ட் அ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டு மேனேஜ் த கம்பெனி. இப்போ உங்க ஒவ்வொரு ஷேருக்கும் ஒரு ஓட்டு உண்டு. இப்போ கம்பெனி சேல் பண்ணீங்கன்னா அந்த பணம் இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் மெயினா வரும். இட் பிலாங்ஸ் டு யூ. பேசிக்கலி யூ ஆர் த ஓனர்ஸ். ஓகே. அடுத்த கேட்டகரி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னா என்னன்னாக்க தே ஆர் நாட் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி, பட் தே ஆர் ஆல்சோ ஷேர் ஹோல்டர்ஸ், பட் தே ஆர் நாட் ஓனர்ஸ். அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட் வராது. இது வந்து அனதர் கேட்டகரி ஆஃப் ஷேர்ஸ். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஓனர்ஷிப்லாம் வேண்டாம், ஐ வாண்ட் ஹேவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஆனா அவங்களுக்கு 2 அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா டிவிடெண்ட் கம்பெனி கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கணும். அதுதான் அவங்களோட ரைட்ஸ். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். தே ஹேவ் ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ். செகண்ட், கம்பெனி வந்து வைண்ட் அப் பண்றீங்க, க்ளோஸ் பண்றீங்கன்னா கிரெடிட்டர்ஸ்க்கு முதல்ல பே பண்ணணும். மிச்சம் இருக்கிற பணத்துல முதல்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்டு தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கணும். இந்த 2 இடத்துல அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் அதுல ஒரு ப்ரிஃபரன்ஸ், அப்புறம் ரீபேமெண்ட் அட் த டைம் ஆஃப் வைண்டிங் அப் த கம்பெனி. இது 2 தான் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ். மற்றபடி உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஆனா அவங்க ஷேர் சம்பந்தமான சில ரைட்ஸ் எல்லாம் பத்தி நீங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம்னா அவங்க ஓட்டிங் போடலாம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் சம்பந்தமான அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் பண்ற மாதிரி சில ரெசல்யூஷன்ஸ் பாஸ் ஆகினா அதுக்கு மாத்திரம்தான் அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் உண்டே ஒழிய, மற்றபடி வந்து ஜென்ரல் டிசிஷன்ஸ் எடுக்கும்போது ஏஜிஎம்ல நீங்க ஓட்டிங் போடும்போது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஓட் போடுவாங்க. தட் மீன்ஸ் ஈக்விட்டி ஷேர் இஸ் அ காமன் ஷேர் ஆர் இட் இஸ் அ ஓனர்ஷிப் ஷேர். சார் நீங்க கேட்கலாம், ஈக்விட்டி ஷேர் சொல்றீங்க, எங்களுக்கு டிவிடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது, இது ப்ரிஃபரன்ஸ் கிடையாதுன்னா ஓனர்ஸ் தான் அந்த ரிஸ்க் எடுக்கணும்.
நாளைக்கு ஷேர் வேல்யூ நல்ல கம்பெனிக்கு எக்ஸிட் பண்ண போறீங்க, ஷேரை விற்க போறீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த பணம் வரப்போகுது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு அவங்க போட்ட பணம் தான் வரப்போகுது. இப்போ நீங்க 1 crore இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஈக்விட்டி ஷேர்ல, அதே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன்னொரு 1 crore இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கம்பெனியை 10 crore விற்கிறீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு அந்த 1 crore தான் போக போகுது, மீதி 9 crore உங்களுக்கு தான் வரப்போகுது. அதனால தான் உங்களுக்கு இந்த டிவிடெண்ட்லையும் அந்த வைண்டிங் அப் போதும் ப்ரிஃபரன்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வரணும். அதான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இது புரியுறதா? இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பிரைவேட் லிமிடெட் கம்பெனில வந்து இந்த 2 கேட்டகரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் 90% ஆஃப் த கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தான் இருக்கும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கூட இருக்காது. ஒன்லி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போது எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டர்ஸ் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வச்சுக்காம கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு வச்சுப்பாங்க. அதாவது நான் ப்ரிஃபரன்ஸ் ஷேரா இருக்கேன், ஸோ தட் எனக்கு டிவிடெண்ட் உண்டு. சப்போஸ் கம்பெனியை க்ளோஸ் பண்ணேன், நான் போட்ட பணம் வரணும். ஆனா கம்பெனி நல்லா க்ரோ ஆச்சுன்னா நானும் அதை ஈக்விட்டியா கன்வெர்ட் பண்ணி ஓனர் ஆயிடுவேன். தே ஹேவ் இட் அஸ் அ கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்கு, அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஈக்விட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் புரியுறதா? எனி டவுட்ஸ் யூ மே ஆஸ்க். சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார், கேக்குதுங்களா? கேளுங்க. சார் இப்போ நாங்க ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறோம். அப்போ சரி. ஒரு ஈக்குவல் ஷேர்ன்ற மாதிரி ஒரு 20% அப்படின்ற மாதிரி ஒரு 100% ஆல்ரெடி பிரிச்சிருக்கோம். அப்போ அது வந்து கரெக்ட். கரெக்ட். புதுசா ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்டோ ஆஞ்சல் இன்வெஸ்டர்ஸோ வரும்போது நான் எந்த ஷேர்ல இருந்து நான் உங்களுக்கு கொடுக்க முடியும், அதை எப்படி மேனேஜ் பண்றதுங்க சார்? எக்ஸலென்ட். இதுதான் ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ். இந்த எக்ஸல் ஷீட் பாருங்க. நீங்க 5 பார்ட்னர்ஸ் இருக்கீங்க, 1 2 3 4 5 5 ஓனர்ஸ் இருக்கீங்க. ஈச் 20,000 ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க, கரெக்டா? 20% என்ன சொன்னேன் சார்? 100% 20% மொத்தம் எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு? டோட்டல் ஷேர்ஸ் எவ்வளவு? அப்படி நான் கால்குலேஷன் பண்ணல, எனக்கு அந்த அப்படி இல்ல. இப்போ மொத்தமா ஒரு 100%ன்றதான் சார் நார்மலான கணக்கு. அப்படிங்கும்போது நான் 20% அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், ஆளுக்கு 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், 10 லட்ச ரூபாய் இருக்கு. கரெக்ட். நான் வந்து 100% ஷேரை நான் 20% 5 பேருக்கு பிரிச்சிருக்கோம். அப்படி புரியுது. ஆனா இப்போ 10 lakhs நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். அதுக்கு ஷேர்ஸ் எல்லாம் அலாட் பண்ணியாச்சான்னு கேக்குறேன். இல்லைங்க சார், எதுவும் பண்ணல. இன்னும் அலாட் பண்ணல. இப்போதைக்கு நாங்க வந்து பிளானிங்ல தான் இருக்கோம். பிளானிங்ல தான் இருக்கீங்க இல்லையா? சோ அஸ்யூமிங் நீங்க வந்து புரியாது, நீங்க வந்து 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, என்ன பிளான் தான் 10 lakhs இன்வெஸ்ட் பண்றீங்க. ஈச் 20 lakhs பண்றீங்க. சாரி, ஈச் 2 lakhs. ஆமா. இப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஷேர்ஸ் டோட்டலா வந்து 10 lakhs மொத்த அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? ஆமா. அப்படின்னா ஈச் 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா. என்ன பண்ண, முதல்ல நீங்க ஷேர்ஸ் அலாட் பண்ணிக்கணும் இதுக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2 lakh ஷேர்ஸ்னா நீங்க 20,000 ஷேர்ஸ் ஒருத்தருக்கு கொடுத்துக்கோங்க. 20,000 shares of 10 rupees each. Okay. So மொத்தம் உங்ககிட்ட இருக்க போறது 1 lakh shares. இது 1 lakh sharesல each one is having 20,000 shares. That divided by 1 lakh into 100. இதா மீன் பண்றீங்க, கரெக்டா? ஆமாங்க சார். ஒவ்வொருத்தருக்கும் 20% ஷேர்ஸ் இருக்கு. ஆமா. So assuming எல்லாருக்கும் 20 இருக்கு, டோட்டல் 100% இருக்கு. இப்போ உங்களோட கொஸ்டின் வந்து, ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போறீங்க, ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு ஷேர் கொடுக்கறது, எங்க இருந்து ஷேர் கொடுக்கறது, அதானே உங்க கொஸ்டின்? ஆமாங்க சார். ஆமா. சரி, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க போறீங்க? 50 lakhs. 50 lakhs வாங்க போறீங்க. 50 lakhs இருக்கு. இந்த 50 lakhsக்கு ஒரு வேல்யூவேஷன் அப்படின்னு ஒண்ணு போடணும் கம்பெனிக்கு. ஓகே. ஏன்னா 50 lakhsக்கு நீங்க அவங்களுக்கு 10 rupees ஷேர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த 50 lakh ஷேர்ஸ்க்கு என்ன, முதல்ல கம்பெனி தான் புதுசா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும். நீங்க இதை டச் பண்ண வேண்டாம், இது அப்படியே தான் இருக்கும் உங்ககிட்ட. ஓகே ஓகே. கம்பெனி புதுசா ஷேர் இஷ்யூ பண்ணணும்.
அப்போ நீங்க 50 lakhsக்கு அவங்களுக்கு எவ்வளவு ஷேர்ஸ் கொடுக்க போறீங்க, அதுதான் வேல்யூவேஷன் ஒன்று சொல்லுவாங்க. ஓகே. சப்போஸ் உங்க கம்பெனியோட வேல்யூவேஷன் என்ன சொல்லுங்க, அப்ராக்சிமேட்டா வேல்யூவேஷன் பண்ணாக்க. இப்போ அந்த மாதிரி எதுவும் ஐடியா இல்லைங்க சார். இது வந்து ஐடியா இல்ல, சாஃப்ட்வேர் பேஸ்ட் மாதிரி. ஐடியா இல்ல இல்லையா? நான் என்ன சொல்றேன், இந்த 50 lakhs நீங்க என்ன டிசைட் பண்ணலாம், 50 lakhs ஷேர் கொடுக்குறேன். ஓகே, திஸ் இஸ் 50 lakhs. ஒரு ஷேர் 2000 ரூபான்னு கொடுக்குறேன். இந்த 2000 ரூபாங்க நீங்க வேல்யூவேஷன் பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுவீங்க. ஓகே, அப்படின்னா அவருக்கு மொத்தம் நீங்க எவ்வளவு கொடுக்க போறீங்க, 50 lakhs டிவைடட் பை 2000, 2500 ஷேர்ஸ் கொடுக்க போறீங்க. ஓகே, இந்த 2500 ஷேர்ஸ் உங்களது டச் பண்ண வேண்டாம். கம்பெனி வில் இஷ்யூ நியூ ஷேர்ஸ். ஓகே ஓகே, கம்பெனி வில் இஷ்யூ நியூ ஷேர்ஸ். அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு, இது ஆறாவதா இன்வெஸ்டர்ஸ்னு ஒருத்தர் வராரு. அவருக்கு வந்து அவர் வந்து 50 lakhs போடுறாரு. அவருக்கு நீங்க இஷ்யூ பண்ண போறது ஷேர் வந்து 2500. ஓகே, அவர் 2500 ஷேர். அப்போ டோட்டல் ஷேர்ஸ் எவ்வளவு இருக்கும்னாக்கா, கம்பெனியில ஏற்கனவே ஈச் 20 வச்சிருக்கீங்க, இவரோட 2000 போட்டா 1,02,000 ஷேர்ஸ் இருக்கும். மொத்தம் 60 லட்சம் இன்வெஸ்ட் வந்துடுது உங்களுக்கு. உங்களோட 10 லட்சம் புதுசா வந்த இன்வெஸ்டர் 60 lakhs. அவருக்கு நீங்க கொடுக்க போறது 2500 ஷேர்ஸ். அப்போ அவருக்கு எவ்வளவு டோட்டல் ஷேர்ஸ் எவ்வளவு, 1,02,500 ஷேர்ஸ்க்கு டோட்டலா. அப்போ அவருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வரும் அப்படின்னாக்க, உங்களுதெல்லாம் வந்து 19 அவருக்கு மாத்திரம் எவ்வளவு பர்சன்டேஜ் வரும்னா 2500 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ 100. அவருக்கு 2.43% இருக்கும். உங்களுக்குலாம் அந்த 20% அப்படிங்கிறது 19% மாறிடும். இப்ப புரியுதா? ஹலோ சார், புரியுதுங்க சார், புரியுது. சோ உங்களது வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கம்மி ஆகாது, பட் டோட்டல் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆறதுனால உங்களோட பர்சன்டேஜ் கம்மியாருது. 19 ஆயிடுது. ஓகே ஓகே. சப்போஸ் நீங்க அவருக்கு 5000 ஷேர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவருக்கு 4%, உங்களுக்கு 19.04 ஆயிடும். ஓகே ஓகே. அப்ப சப்போஸ் அவரும் 20,000 ஷேர்ஸ் கேட்கிறாரு அப்படின்னா எல்லாருக்கும் ஈக்குவலா 16% ஆயிடும். ஓகே ஓகே, புரியுதா? சோ நீங்க எப்போ வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணாலும் உங்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் உங்ககிட்ட அப்படியே தான் இருக்கும். ஓகே. கம்பெனி புதுசா ஷேர்ஸ் அலாட் பண்ணும். ஓகே, தட் இஸ் கால்ட் பிரைவேட் பிளேஸ்மென்ட்னு பேரு. ஓகே. ஏன்னா நம்ம பப்ளிக்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துன்னு வர முடியாது. நோன்ஸ் அந்த பிரைவேட் பிளேஸ்மெண்ட்க்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம இதே செஷன்ல பாக்குறோம். அதுவும் நமக்கு கவரேஜ்ல இருக்கு நமக்கு. சரியா? ஓகே ஓகே. புரிஞ்சதா அது? புரிஞ்சது சார், ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே, ஃபைன். So any other doubts? I can proceed further. Okay, na யாராவது எஸ் போடுங்க பார்க்கலாம். We'll go next. Okay. Hello. Yeah. சார், ஒரு சின்ன query. இப்போ நீங்க அந்த எக்ஸல் காட்ட முடியுமா? எக்ஸல் போக முடியுமா? ஓகே, அந்த எக்ஸல் காட்ட. சோ இப்போ வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து 50 lakhs இல்லையா? சோ அப்போ வந்து அவங்களுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 50 lakhsன்றப்ப எனக்கு அதே ஷேர் அப்படின்றப்ப அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து இல்ல, நான் நிறைய இன்வெஸ்ட் பண்றேன் பட் எனக்கு வந்து அந்த ஷேர் ஹோல்டிங்கோட பெர்சன்டேஜ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு क्वेश्चन வரும்ல? ஆமா, அதுதான் அது எப்படி பிராக்டிகலா ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னாக்க, இப்போ கிஷோர் தானே கேக்குறீங்க क्वेश्चन? ஆமா ஆமா சார். கிஷோர், இப்போ உங்க கம்பெனில இப்போ எவ்வளவு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க? இல்ல, ஜஸ்ட் ஒரு query கேக்குறேன். ஓகே, query உங்க கம்பெனில வந்து அஸ்யூமிங் நீங்களும் உங்க பார்ட்னரும்
50% வச்சிருக்கீங்க, 1 lakh ஷேர் வச்சிருக்கீங்க. ஓகே, ம். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் 50, நீங்க வந்து 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அப்புறம் உங்க பார்ட்னர் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஓகே, ஓகே. நீங்க வந்து 50,000 ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க. ஓகே, ம். 10 rupeesல வந்திருக்கீங்க, அதனால 5 lakh டிவைடட் பை 10, 50,000 ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க. ம். டோட்டலா 10,000 ஷேர்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ரெண்டு Okay. பேரும் 50-50%ல இருக்கீங்க. ம். இப்போ நான் வரேன் உங்ககிட்ட, நீங்க கம்பெனியை நல்லா டெவலப் பண்ணி இப்போ ஒரு several crores turnover பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன ம். சொல்றேன், நீங்க 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, நானும் 10 lakhs இன்வெஸ்ட் பண்றேன். ஓகே, ம். நானும் 10 lakhs இன்வெஸ்ட் பண்றேன், அஸ்யூமிங் 10 lakhs. அப்ப எனக்கு எவ்வளவு ஷேர் வரும்? 10 lakh டிவைடட் பை 10. 1 lakh அப்ப shares. நான் 50% இடம், நீங்க ரெண்டு பேர் 20. இதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? நீங்க ஒருத்தன் 10 lakhs கொடுத்தா 50% ஆஃப் த ஷேர் கொடுப்பீங்களா? இப்ப நீங்க ம். ஆமா. கொடுக்க முடியுமா? அப்போ உங்களோட வேல்யூ என்ன? பிசினஸ் என்ன வேல்யூ கிரியேட் ஆயிருக்கு இல்லையா பிசினஸ்ல? ஆமா. நீங்க ஆல்ரெடி 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனி எவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டீங்க. இப்ப புதுசா ஒருத்தர் 10 lakh கொடுத்து முடியாது. கொடுக்க மாட்டீங்க இல்லையா? ஆமா. அதனால தான் என்ன பண்ணுவோம், வேல்யூவேஷன் பண்ணுவோம். கம்பெனி இன்னி பிரைஸ் என்ன அப்படின்னு அரைவ் பண்ணுவோம். ஓகே. இன்னி பிரைஸ் என்ன? நீங்க என்ன சொல்றீங்க, இன்னைக்கு கம்பெனியோட வேல்யூ வந்து, ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ண போது வேல்யூ 0, ம். அதனால எங்களுக்கு 10 rupeesல ஷேர் கொடுத்தீங்க. ம். ஆனா இன்னைக்கு வேல்யூ வந்து, கம்பெனியோட வேல்யூ வந்து 10 கோடி. ம். இப்ப நான் அதே 10 ரூபாய்க்கு ஷேரை கொடுக்க முடியுமா? முடியாதே. சோ அப்பதான் இங்க ஷேர் பிரீமியம் வரும். அப்பதான் வேல்யூவேஷன். இப்போ 10 crore வேல்யூ பண்றீங்க. இப்போ அவர் என்ன Okay. சொல்றாரு, அவர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு? 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ம். அது எப்படி 10 lakhs வந்து வேல்யூ ஆஃப் த கம்பெனி. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? 10 lakhs வருது. ம். டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த 10 lakhs is the value of the company will be 1 crore, 10 crore value. இது 10 lakhs, 10 crore, 10 lakh. He should get 10 lakhs divided by 1 crore into 100. You should get 1.9% of the company. நீங்க 10 rupees இஷ்யூ பண்ணீங்கன்னா அவருக்கு 50% ஆஃப் த கம்பெனி போயிடுறது. ம். இப்போ நீங்க Based on current ஃபவுண்டேஷன், valuation தான் பண்ணணும். ஒரு ஃபவுண்டேஷன் போடுறீங்க, அப்போ வந்து 10 rupees கொடுக்குறீங்க. ஒரு பில்டிங் 8 floor வந்துருச்சு, அப்பவும் அதே நீங்க 10 rupees கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? ம். ஏன்னா Correct. ஈக்விட்டிங்கிறது யூ ஆர் ஷேரிங் ஓனர்ஷிப் ஆஃப் தி கம்பெனி. ம். ஓகே. அப்போ அவருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஷேர் கொடுக்கணும்னா 0.999 இவ்வளவுதான் கொடுக்கணும். அது எப்படி அரைவ் பண்ணுவோம்னா, இன்னைக்கு வேல்யூவேஷன் ஆஃப் த கம்பெனி வந்து 10 crore டிவைடட் பை எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு? 20,000 ஷேர்ஸ் இருக்கு. சாரி, 10,000 ஷேர்ஸ் இருந்தது. 10,000. அப்ப அவருக்கு கொடுக்க வேண்டியது 10,000 ஷேர்ஸ் தான் கொடுக்கணும். ஓகே. அவருக்கு கொடுக்க வேண்டியது 10,000 ஷேர்ஸ். ஓகே. அப்படின்னா அவரோட பர்சன்டேஜ் எவ்வளவு வருது பாருங்க, 9.0. அவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஓகே. சோ இன்னைக்குள்ள புரியுதா? வேல்யூவேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அது மட்டும் தான் வந்து அவருக்கு கொடுக்க முடியும். ஆ, ஓகே. இன்னைக்கு வேல்யூவேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அதுதான் ஷேர் பிரைஸ் இன்னைக்கு. ஓகே. இப்போ வேல்யூவேஷன் தனியா டீடைல்டா எடுக்க போறோம் ஒரு செஷன்ல. அப்போ அதை பத்தி நிறைய பேசலாம். இல்லைன்னா இப்போ நிறைய பேர் இப்போ ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது 1 லட்சம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் ரெடி பண்றாங்க. அப்ப யாராவது 1 லட்சம் கொடுத்தா கம்பெனி கொடுத்துருவாங்களா? அவங்க மாட்டாங்க இல்லையா? ம். இப்போ நான் 1 லட்சம் போட்டேன்பா, 10,000 ஷேர்ஸ் வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த சாஃப்ட்வேரோட வேல்யூ வந்து 10 crore. அப்போ 10 crore டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டு இதுதான் ஷேர் பிரைஸ்ன்னு சொல்றது தான் பிரீமியம். அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் பிரீமியம். ஓகே. ஓகே. ஆனா நீங்க ஆத்தரைஸ் கேபிட்டல் கால்குலேட் பண்ணும்போது இந்த ஃபேஸ் வேல்யூ பத்தி கால்குலேட் பண்ணா போதும். பிரீமியம் போட வேண்டாம். ஓகே. ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதை எடுத்துனா போதும். ஓகே. எஸ். Sir, just one follow-up question on சொல்லுங்க. this. யார்? ராஜ் கண்ணா இல்லையா? Sriram.
Sriram. Yeah, Sriram. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 லட்ச ரூபாய் அந்த எக்ஸாம்பிள்ல கண்டிப்பா 10 லட்ச ரூபாய் அந்த கம்பெனி இருக்கு. இப்போ நான் என்னோட சொல்றேன் ஒரு கோடி என்னோட கம்பெனியோட வேல்யூவேஷன். இப்போ இன்னும் ஒரு எக்ஸ்டர்னல் ஆள் ஃபண்ட் ரைஸ் பண்றேன். நம்ம அவங்கள்ட்ட இருந்து 10 லட்ச ரூபாய் இன்னும் ஃபண்ட் ரைஸ் பண்றோம். சோ அவங்களோட ப்ரொபோர்ஷன் நம்ம 10 லட்ச ரூபாய் டிவைடட் பை 1 crore பண்ணலாம்ல? 10 lakhs divided by 1 crore 10 lakhs. ஓகே ஓகே. earlier நம்ம அதாவது அவர் போடுறதுக்கு முன்னாடி வேல்யூ 1 crore. போடுறதுக்கு முன்னாடி நம்ம வேல்யூவேஷன் பண்ணும்போது 1 crore. 1 crore. இப்போ அவர் எவ்வளவு போடுறாரு? 10 lakhs போடுறாரு. கரெக்ட். So that technically சொல்லனா this is called pre-money valuation. Okay. Pre-money valuation is 1 crore. Investment amount 10 lakhs. சரி. அப்போ this is called post money value. Then his percentage will be this divided by post money into 100. 9.09%. Okay. Okay. அதை இன்னும் ஈஸியா உங்களுக்கு பண்ணணும்னா இன்னைக்கு 1 crore இருக்கு வேல்யூ. இன்னைக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து சே எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு? 10,000 ஷேர்ஸ் இருக்கு. 10,000 போட்டிங்கன்னா அவருக்கு ஷேர் பிரைஸ் வந்து 1000 rupees. ஓகே. 10,000 ஷேர் அந்த நீங்க ஆத்தரைஸ் கேபிட்டல் ஆத்தரைஸ் கேபிட்டல் எக்ஸிஸ்டிங் பிரசன்ட் பெய்ட் அப் கேபிட்டல். கரெக்ட் கரெக்ட். ஓகே. அதாவது இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து 10,000 ஷேர் வச்சிருக்காங்க. ஓகே சரி. அப்போ இன்னைக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண அவங்க போட்ட போது வேல்யூ ஆஃப் த கம்பெனி இஸ் 0. அதனால 10 rupees அவங்க கொடுத்துருக்கீங்க. பட் இப்போ அவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ வந்து ஒருத்தர் வந்து 10 lakhs இன்வெஸ்ட் பண்றாரு. ஆனா இன்னைக்கு வேல்யூவேஷன் ஆஃப் த கம்பெனி வந்து 1 crore. ஆனா அவர் கொடுக்க வேண்டிய பிரைஸ் வந்து டிவைடட் பை 10,000 rupees அவரோட ஷேர் பிரைஸ் வரும் பிரீமியம் சேர்த்து. Then the number of shares he will get is 1,000. So his percentage will be 0.99. Okay. So basically number for example if someone is investing in our company, so valuation la argument irukku. For example அவனோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன இருக்குன்னா எவ்வளவுக்குள்ள கம்மியா கொஞ்சம் வேல்யூவேஷன் இருந்தா he'll get more shares. Correct. Okay, thank you. Correct. So that is a valuation negotiation. Okay. So actually I am part of a lot of angel networks. I work with a lot of startups raising money. So valuation is a very key aspect in the investment because it is connected to ownership. If it's a debt, you don't have to worry. You are giving the money and you are taking back this. But you are getting a ownership. Valuation is very, very important. Okay. நிறைய ஷேர் கிடைச்சா உங்களுக்கு நிறைய ஓனர்ஷிப் கிடைக்கிறது. Proportion will increase. Okay. Correct. So for example, இப்போ வந்து 1 crore value சொல்றீங்க. Promoter says no, the valuation we feel is much higher. It is 5 crores. Right, he gets a very less amount of shares. Okay. Or the investors say no, we will not agree for 5 crores, we will agree for 2 point. This is a valuation negotiation. Okay. Then they will arrive at mutually acceptable valuation. And the valuation divided by number of shares போட்டு ஷேர் பிரைஸ் என்ன அப்படிமா. இது இண்டிபெண்டன்ட் வேல்யூவேஷன் பண்ணுவாங்களா இல்ல இது வந்து ஜெனரலி வந்து பிராக்டிகலி வந்து முதல்ல வேல்யூவேஷன் போறதை விட the investors know. See இது வந்து ஒரு it is a ஒரு சிஸ்டம் வேல்யூவேஷன் ஒரு செஷன்ல டீடைல்டா நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. ஒரு ஸ்டார்ட் அப்ல போனாக்க ஒரு seed investors என்ன பண்ணுவாங்க, they would like to hold 5%. Angel investors they would like to hold 10 or 15%. ஓகே. வேல்யூவேஷன் ரொம்ப கம்மி பண்ணி நான் 80% வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே. It is not a real estate property where I want to have more stake, I enjoy more. அந்த மாதிரி கிடையாது. Promoters should have more stake. அப்பதான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் சீரிஸ் ஏ, சீரிஸ் பி, சீரிஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா. அந்த ஃபண்ட் ரைஸ்லாம் அவங்க பண்ண வேணும் அப்படின்னாக்க ஓனர் ஷுட் ஹேவ் மேஜர் ஸ்டேக். அதனால இன்வெஸ்டர்ஸ் வில் ஆல்சோ அக்ரி, allow owners to be 90%
அட் த சீட் ஸ்டேஜ். ஏஞ்சல் ஸ்டேஜ்ல வந்து ஒரு 80% ஓனர்ஸ் வச்சுக்கிற மாதிரி பார்ப்பாங்க. வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் போகும்போது ஓனர்ஸ் ஒரு 50% வச்சுக்கிற மாதிரி பார்ப்பாங்க. அப்படி போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 30-20 வந்ததுன்னா அப்புறம் அவரால் கம்பெனியில ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியாது early ஸ்டேஜ்ல. ஓகே, ஸோ வேல்யூவேஷன் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் வாட் தி எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் த கம்பெனி வில் கெட். ஓகே, ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் அதை வந்து ஆர் தே ஹேவிங் தட் இன் த பிஸ்னஸ். ஒரு ஐபி பேஸ்டு கம்பெனி இருக்கலாம், யூ ஹாவ் பயங்கரமான என்ட்ரி பேரியர் இருக்கிற ஒரு கம்பெனி பண்ணிருக்கலாம், இல்ல உங்களோட டீம் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், இல்லைன்னா வந்து உங்க ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் ரொம்ப நல்லா இருக்கலாம், இல்ல நீங்க டெவலப் பண்ண டெக்னாலஜி வந்து ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவா இருக்கலாம், இல்ல உங்க பிசினஸ் மாடலே ஒரு கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா இருக்கலாம். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வேல்யூவேஷன் அரைவ் பண்றது. ஓகே, வேல்யூவேஷன் தான் நம்மளுக்கு என்ன பிக்க போறோமோ, என்ன ஆக்சுவல் ஃபார் கம்பெனிஸ், ஐபி கம்பெனிஸ் ஆர் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ். ரியல் எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் அசெட்ஸ் கேன் பி சோல்ட் ஆஃப் ஃபார் much higher price. ரியல் எஸ்டேட்ல என்ன சொன்னீங்க? ரியல் எஸ்டேட்ல so real estate for example நம்மளுக்கு valuation கூட கம்மியா இருந்தா I know like afterwards I can sell it for a much higher price. correct but in the IP அதுல வேற மாதிரி கேஸ். if it is a IP லாம் இருந்ததுன்னா ஃபியூச்சர்ல கம்பெனி பெருசாகுங்கிறதுனால வேல்யூவேஷன் ஹையா சொல்லுவாங்க. ஓகே இப்போ பிரிக் அண்ட் மார்டல் பிசினஸ்னா அதுல வந்து பெருசா ஒன்றும் கிடையாது, எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் க்ரோ பண்ண முடியும். பட் ஒரு சாஸ் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், சாஸ் கம்பெனி வந்து இட்ஸ் அ வெரி பிக் வேல்யூவேஷன் பிகாஸ் பொட்டன்ஷியல் இஸ் வெரி ஹியூஜ். ப்ராடக்ட் ரெடி ஆச்சுன்னா யூ கேன் ஹேவ் கஸ்டமர்ஸ் அக்ராஸ் த குளோப். அப்போ யூ கேன் டிமாண்ட், அதாவது ப்ரொமோட்டர் கேன் டிமாண்ட் அ வெரி ஹை வேல்யூவேஷன். ஓகே, ஆர் சும்மா சாதாரண ஒரு ட்ரேடிங் ஷாப் வச்சிருக்கேன்னா நான் பெருசா அதை வேல்யூவேஷன் கிளைம் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணாலும் வந்து பணம் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் டெவலப் ஆகும் அது. பட் சாஸ் கம்பெனி ஸ்கேலபிலிட்டி இஸ் ஈஸியர். ஓகே ஸ்ரீராம், thank you so much. Thank you. யா, ராஜ்கண்ணா உங்களுக்கு क्वेश्चंस இருக்கு இல்லையா, கேட்கலாம். Sarav, Rajkanna raised his hands. Yes, sir. I've actually given the permission to unmute. Okay. Participants can actually unmute themselves. I'm also unmuting him. Yeah. Rajkanna sir, I'm trying to unmute you. If you're there, you'll have to accept that request that comes in your computer. There'll be a pop-up that says the host wants to unmute you. Okay. So whenever you are ready, Rajkanna, you can come on the board. Okay. So இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பத்தி பார்த்தோம். ஓகே, வேல்யூவேஷன் அதெல்லாம் வந்து அப்புறம் நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ண போறோம். மை ரெக்வெஸ்ட் இஸ் அட்டெண்ட் த சப்சிக்வெண்ட் செஷன் ஆல்சோ. இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போகும். வி ஷுட் கோ டுகெதர் இன் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரி திங் அபவுட் ஷேர் கேபிட்டல், வேல்யூவேஷன் அண்ட் கம்ப்ளைன்சஸ். வந்து ஒரு வி ஷுட் அட்லீஸ்ட் ட்ராவல் 4 or 5 weeks டுகெதர் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஓகே, நான் ப்ரெசன்டேஷன் மாதிரி முடிச்சுட்டு கடைசியில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறத விட நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா இன்னும் லைவ்லியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி சிஸ்டம் ஆரம்பிக்கிறோம். ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் புரிஞ்சுக்கோம். அடுத்தது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் வந்து வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்கு. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து கியூமுலேட்டிவ் அண்ட் நான் கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கு. ஓகே, அதாவது டிவிடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஷியல் ரைட். ஒரு வருஷம் டிவிடெண்ட் கொடுக்கலன்னா அடுத்த வருஷத்துக்கு அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும், அப்புறம் தான் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்கலாம். இது ஒரு ப்ரிஃபரன்ஷியல் ரைட், தட்ஸ் கால்ட் கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அப்புறம் கன்வெர்ட்டபிள் அண்ட் நான் கன்வெர்ட்டபிள். சம்டைம்ஸ் கன்வெர்ட்டபிள் எதுக்காக போடுறாங்க அப்படின்னாக்க, ஒரு கம்பெனியில் சில இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது வேல்யூவேஷன் என்னன்னு தெரியாது, அதனால ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. லேட்டர் ஆன் வேல்யூவேஷன் அரைவ் பண்ண உடனே அதை ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. அதான் கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். செகண்ட், எனக்கு ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ் எல்லாம் வேணுங்கிறதுக்காக ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து ஓகே கம்பெனி இஸ் டூயிங் வெல், நம்ம ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு கன்வெர்ட். நான் கன்வெர்ட்டபிள்ங்கிறது அது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாகவே இருக்கும், தட் வில் நாட் பி கன்வெர்டட். அப்புறம் பார்ட்டிசிபேட்டிங் அண்ட் நான் பார்ட்டிசிபேட்டிங் அப்படின்னாக்க, டிவிடெண்ட் வந்துடும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஹோல்டர்ஸ்க்கு, அப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கும் டிஃப்ரெண்ட் வரும். அதுக்கு மேலே சர்ப்ளஸ் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அதுலேயும் நான் கிளைம் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இது மாதிரி சர்ப்ளஸ் அசெட்,
கம்பெனி வைண்ட் டவுன் பண்றதுன்னா முதல்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான பணத்தை கொடுத்துருவாங்க, அப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேல இருக்கிற அமௌண்ட்ல எனக்கு ஷேர் வேணும் அப்படின்னு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ். அப்புறம் ரெடீமபிள் அண்ட் நான் ரெடீமபிள். ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் என்ன அப்படின்னாக்கா, இன்னைக்கு யூ ஆர் அ ஷேர் ஹோல்டர், ஆஃப்டர் 5 years கம்பெனி வில் பை பேக் யுவர் ஷேர்ஸ் அண்ட் கிவ் த மணி. அதான் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். நான் ரெடீமபிள்னா நான் ரெடீமே பண்ண மாட்டேன், கம்பெனி வைண்ட் டவுன் ஆகும்போது உன் பணம் திருப்பி வரும். இப்போ ஆக்சுவலாக கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து அதை வந்து ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. யூ கான் இஷ்யூ நான் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ இது மோர் ஆஃப் வந்து அட் தி எர்லி ஸ்டேஜ் ஆஃப் த கம்பெனி நீங்கள் ரொம்ப இதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம். பட் உங்களுக்கு தெரியணும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் வந்து மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்கு. கியூமுலேட்டிவ், நான் கியூமுலேட்டிவ், கன்வெர்ட்டபிள், நான் கன்வெர்ட்டபிள், பார்ட்டிசிபேட்டிங், நான் பார்ட்டிசிபேட்டிங், ரெடீமபிள் அண்ட் நான் ரெடீமபிள். ஓகே, ஸோ குயிக்காக சொல்கிறேன். ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி, ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இன்னைக்கு நீங்கள் கம்பெனி வச்சிருக்கீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஈக்விட்டி ஷேர்ஸ் ஹவ் காட் த ரைட் டு ஓட். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்னன்னாக்கா, தே டோன்ட் ஹாவ் ரைட் டு ஓட், பட் தே ஹாவ் 2 ப்ரிஃபரன்சஸ். ஒன்று, டிவிடெண்ட் அவங்களுக்கு கட்டாயம் வரணும், ஃபர்ஸ்ட் வரணும். செகண்ட், கம்பெனி வைண்ட் டவுன் ஆயிடுத்து, க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த பிறகுதான் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இவங்களுக்கு 2 ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. ஆனால் ஏன் சார் 2 ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்போது ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இவங்க ஓனர்ஸ் கிடையாது. போட்ட பணம் வரும், ஆனால் ஓனர்ஸ்க்கு வந்து எவ்வளோ நாளைக்கு பெனிஃபிட் வருதோ அதெல்லாம் ஓனர்ஸ்க்கு தான் போகும். தட் இஸ் வை யூ ப்ரிஃபர் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகே, ஸோ I'll move forward. Next issue of shares polama. Any one of you say yes? Understood so far? You can just type yes. So Mr. Raj Khanna is unmuted, as in raised his hands again. Yeah. So I'll just try unmuting him again now. Yeah, I think yes. Raj Khanna? So I've tried unmuting. He doesn't seem to be responding. So you will continue, sir. Raj Khanna, if you want, you can type your questions. Yeah. If you want, you can type your question. Hello. Yeah. Yes, Raj. Hello, sir. சொல்லுங்க ராஜ். ஜஸ்ட் இப்போ வேல்யூவேஷன் பத்தி பேசுறப்ப வெஞ்சர் கேபிட்டல் இருந்து வேல்யூவேஷன் பண்றாங்க. இப்போ நம்ம கம்பெனில ஒரு வேல்யூவேஷன் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ வெதர் தே வில் ஹேவ் காமன் கை, அதாவது இப்போ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோ ஒரு கம்பெனி செக்ரட்டரிஸ்டோ வேல்யூவேஷன் பண்ணுவாங்களா, இல்ல வந்து வெஞ்சர் கேபிட்டல்ல இருந்து ஒரு அவங்க சிஇஓ, அதுக்கப்புறம் நம்ம கம்பெனியோட சிஇஓ, அவங்க 2 பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல கம்பெனியோட வேல்யூவேஷன் பண்ணிப்பாங்களா சார்? அது எதுக்கு சார் பெஸ்டா இருக்கும்? சார் வேல்யூவேஷன் நான் சொல்லுமா பிராக்டிகலா எப்படி பண்றாங்கன்னாக்க, ஓகே சார், ஓனர்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் அக்ரியபிள் தான் ஃபர்ஸ்ட். ஈவன் நீங்க வேல்யூவேஷன் பண்றதுன்னு சொல்றதை விட ஒரு வேல்யூ அக்ரி பண்ணிப்பாங்க. ஓகே சார். அந்த வேல்யூ அக்ரி பண்றது, இப்போ வேல்யூவேஷன் அப்படின்னா நீங்க வந்து நம்பர்ஸ் வச்சு மாத்திரம் பண்றது கிடையாது. ஓகே, there are multiple things. இன்னும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு எவ்வளவு ஃபண்ட்ஸ் தேவைப்படும், ஓகே, இப்போ உங்களோட ஷேர் ஹோல்டிங் எவ்வளவு இருக்கு, நீங்க 100% நீங்களே வச்சிருக்கீங்களா, ஆல்ரெடி நீங்க யாருக்கான கொடுத்துட்டு 50% தான் வச்சிருக்கீங்களா, ஓகே, அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங் எந்த டைத்துல உங்களுக்கு தேவைப்படும், ஓகே, எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி கம்பெனி க்ரோ ஆகணும், இன்வெஸ்டர்ஸ்க்கும் பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு வேல்யூவேஷன் அரைவ் பண்ணுவாங்க. ஓகே, சரிங்க. ஓகே, சம்டைம்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு ரெவென்யூ, சப்போஸ் ரெவென்யூ மேக்கிங் கம்பெனினா இன்னைக்கு ரெவென்யூ வந்து இயர்லி 2 crores வருதுன்னா, அப்போ 6 times ஆஃப் த ரெவென்யூ இஸ் அவர் வேல்யூவேஷன், 12 crore வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொமோட்டர் வந்து ஒரு வேல்யூ வந்து பிச் பண்ணுவாரு. ஓகே, தென் இன்வெஸ்டர்ஸ் அந்த வேல்யூக்கு வந்து ப்ரொமோட்டர் வந்து அவங்க கேட்காங்க டாக்குமெண்டேஷன் கொடுங்கன்னா ஒரு வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்கி கொடுக்கலாம் அவங்க. ஓகே, அப்போ இன்வெஸ்டர் சொல்றாங்க 12 crores வந்து ரொம்ப ஹை, we don't see 12 crore valuation, we are willing to give 8 crores valuation agree பண்ணிக்கிறோம்னா, அப்போ ப்ரொமோட்டர் ஒரு சாய்ஸ், பரவாயில்ல 8 crore அக்ரி பண்ணிக்கலாம்னா அக்ரி பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்த வரைக்கும் டூ மணி இன்வெஸ்டர்ஸ் ஆர் கமிங் டு போது நீங்க வேல்யூவேஷன் ஐயா வைப்பீங்க. கரெக்டா? எவனுமே வரமாட்டேங்கிறான்ப்பா, கொஞ்சம் வந்தா கூட போதுன்னா அப்ப நீங்களே வேல்யூவேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிப்பீங்க. கரெக்டா?
எஸ் சார். தியேட்டர் ரிலீஸ் ஆன அன்னைக்கு டிக்கெட் சேல் என்ன போகும், 10 நாள் கழிச்சு என்ன போகும், அதான் அந்த டிஃபரன்ஸ். ஓகே சார். ஓகே. இஃப் யூ ஆர் ஹாட். இன்னொரு கொஸ்டின் சார், ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி சார், இப்போ அவங்க இந்த மாதிரி வெஞ்சர் கேபிட்டல்ஸ் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, சப்போஸ் என்னோட கம்பெனில வந்து நான் வந்து என்னோட ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும், ஸோ அதுக்கு வந்து நான் லோன் போகணும் அப்படின்னா அவங்களோட ப்ரியர் அப்ரூவல் எனக்கு வேணுமா, இல்ல நான் அதை வந்து நான் முடிவு எடுத்து போய்க்கலாமா, இல்ல ரிகார்டிங் த பெர்சன்டேஜ் ஆஃப் த ஷேர்ஸ் வச்சு நம்ம முடிவு எடுத்துக்கலாமா? இல்ல, ஜென்ரலா ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் உள்ள வரான்னு வச்சுக்கோங்களேன், சரி, ஒரு அக்ரிமெண்ட் என்டர் பண்ணுவீங்க. தட்ஸ் கால்ட் ஷேர் சப்ஸ்கிரிப்ஷன் அக்ரிமெண்ட் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்ரிமெண்ட். ஓகே. அந்த அக்ரிமெண்ட்ல வந்து நிறைய கிளாசஸ் இருக்கும். அதுல என்ன சொல்லுவாங்க, நீங்க சர்டன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம்னா எங்க அப்ரூவல் வாங்கணும். ஓகே சார். ஓகே, தட்ஸ் கால்ட் வீட்டோ ரைட்ஸ்னு பேரு. ஓகே. இந்த டிசிஷன் பண்ணோம்னா எங்களோட அப்ரூவல் வாங்கணுங்கிறது சில இதை அரை பண்ணுவாங்க. அதுல என்னன்னா, நீ ஏதாவது டைவர்சிஃபை பண்ணோம்னா எங்க அப்ரூவல் வாங்கணும். ஓகே. டே டு டே எஃபர்ட்ஸ்ல இருக்காது. அந்த கீ டிசிஷன்ஸ், சப்போஸ் யூ ஆர் பாரோயிங் சம் மணி அப்படின்னா எங்க அப்ரூவல் வாங்கணும்னு இருந்தா நீங்க அப்ரூவல் வாங்கணும். ஓகே சார். இது உங்களுக்கும் அந்த வெஞ்சர் கேபிட்டலுக்கும் உள்ள அக்ரிமெண்ட் பொறுத்து இருக்கு. ஓகே, பாண்டிங் பொறுத்து. பாண்டிங்கை விட அக்ரிமெண்ட் என்ன அக்ரி பண்ணிக்கிறீங்க. ஓகே சார். அவங்க எல்லாத்தையும் செக் பண்ண மாட்டாங்க, பட் சில இதுல தே வாண்ட் டு ஹேவ் அ கண்ட்ரோல். அப்புறம் அந்த அக்ரிமெண்ட் சொல்லலாம், மாசம் மாசம் எனக்கு நீங்க அக்கௌண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் எங்களை நீங்க டைரக்டரா போடணும் கம்பெனிலன்னு சொல்லலாம். ஓகே. ஓகே, ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்து தான் அது இருக்கு, அப்ரூவல் வாங்கணுமா வேண்டாமா. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஓகே. யா சார். யா சொல்லுங்க சார், நான் ஜவஹர் பேசுறேன். வாங்க ஜவஹர், வெல்கம் பேக். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார் ஒரு கொஸ்டின், இப்போ இந்த ஈக்விட்டி ஷேர் நான் கொடுக்குறேன் என்னோட கம்பெனில அப்படின்னா, ஸோ அட் சம் பாயிண்ட் வந்து எனக்கும் அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கும் ஒரு ப்ராப்ளம் வருது, இஷ்யூஸ் வருது அப்படின்னா, நான் வந்து அவர்கிட்ட திரும்ப அதை வாங்கிக்கலாமா சார்? நானே பே பண்ணி அதை திரும்ப வாங்கிக்கலாமா at எனி டைம்? நோ ப்ராப்ளம். நீங்க வந்து அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்கிட்ட கேளுங்க. ஓகே, பிரைவேட் லிமிடெட் கம்பெனிங்கிறதுனால அவர் யாருக்கான அதை விற்க முடியாது ஃபர்ஸ்ட். ஏன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து பிரைவேட் லிமிட் கம்பெனில போர்டு அப்ரூவல் இல்லாம he can't sell it to any outsiders. ஓகே, ஸோ நீங்களே அவரோட ஷேரை வாங்கிறது அலவுடு. ப்ரொமோட்டர்ஸ் பைபேக்னு பேர் இது. ஓகே, ஸோ தெர் ஆர் டூ திஸ், கம்பெனிஸ் பைபேக், ப்ரொமோட்டர் பைபேக். ஒரே ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து ஓகே he doesn't want to continue as a owner, என்னோட ஷேர்ஸ் அவனுக்கு கொடுத்துறேன்ப்பா நீ வாங்கிக்கணும், நீங்க வாங்கிக்கலாம். இட் இஸ் கால்ட் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, பட் இஃப் இஸ் நாட் வில்லிங் வெச்சுக்கோங்களேன், அப்ப ஃபோர்ஸபிளா நான் அதை வாங்கிக்க முடியுமா? அதுல ரைட்ஸ் இருக்கா எனக்கு? அது அவரோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? ஓகே, இல்ல முடியாது சார். முடியாது. இட் இஸ் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி. நினைச்சா விற்கலாம், அன்லஸ் நீங்க ஆல்ரெடி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தனியா என்டர் பண்ணிட்டு, ஓகே, அவருக்கு ஷேர்ஸ் அலாட் பண்ணும்போதே நீங்க அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுட்டு, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தா யூ ஹேவ் டு செல் யுவர் ஷேர்ஸ் டு மீ. ஓகே, சப்போஸ் யூ ஆர் நாட் கமிங் டு த பிசினஸ், சப்போஸ் அந்த ஷேர் ஹோல்டர் பிசினஸ்க்கு ரெகுலரா கான்ட்ரிபியூட் பண்ண, இஃப் யூ ஆர் நாட் கான்ட்ரிபியூட்டிங் டு த பிசினஸ், you will sell the shares to me at a particular price. Okay. Or mutually agreeable price. நீங்க ஆல்ரெடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதை பைண்டிங் பண்ணிருந்தீங்கன்னா, அது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது பிரகாரம் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஜெனரலா we can't force anybody to sell the shares to you. Okay. Okay sir. Thank you sir. Yeah, welcome. So fine. So இது வரைக்கும் என்ன பார்த்தோம், ஷேர் கேபிட்டல் வந்து ஆத்தரைஸ்ட் ஷேர் கேபிட்டல், இஷ்யூட் கேபிட்டல், சப்ஸ்கிரைப் கேபிட்டல், கால்ட் அப் கேபிட்டல், பெய்ட் அப் கேபிட்டல். அப்புறம் ஷேர்ஸ்ல வந்து ரெண்டு கேட்டகரி, ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் ஓனர்ஸ், அதை பார்த்தோம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ங்கிறவங்களுக்கு ரெண்டு ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ் உண்டு, டிவிடெண்ட்லையும் ரீபேமெண்ட்லையும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து நிறைய கேட்டகரி இருக்கு. அதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய கேட்டகரி கன்வெர்ட்டபிள் அண்ட் நான் கன்வெர்ட்டபிள். இதுதான் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது எல்லா கம்பெனிலையுமே. அதாவது இன்னைக்கு வரம்பாங்க, அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக போட்டுறேன், நாளைக்கு ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது, நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 10 lakhs போட்டு கம்பெனி ஆரம்பிச்சு ஷேர்ஸ் எல்லாம் அலாட் பண்ணியாச்சு. இப்போ கம்பெனிக்கு அதிகப்படியான கேஷ் தேவைப்படுறது. ரெண்டு ஆப்ஷன், லோன் போகலாம், இல்லை ஷேர் கேபிட்டலை ரைஸ் பண்ணலாம்.
ஷேர் கேபிட்டல் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா இந்த 2 மெத்தட் மூலம் ரைட் பண்ணலாம். போனஸ் இஷ்யூங்கிறத இப்போதைக்கு விட்டுடுங்க. யூ ஹேவ் ஒன்லி தீஸ் 2 ஆப்ஷன்ஸ், பை வே ஆஃப் ரைட்ஸ் இஷ்யூ ஆர் த்ரூ பிரைவேட் பிளேஸ்மெண்ட். ஆல் த பிரைவேட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 மெத்தட் தான் இருக்கும். ரைட்ஸ் இஷ்யூங்கிறது ஒன்று, பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ங்கிறது இன்னொன்று. இதுக்கு வந்து என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரொசீஜர், இதில் தான் எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ரைட்ஸ் இஷ்யூவில் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணுறாங்க அதெல்லாமே நான் பாயிண்ட் அவுட் பண்ண போகிறேன். ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா என்ன பண்ணுவோம் சிஸ்டமேட்டிக்காக. இப்போ நாங்கள் நிறையா கம்பெனியில் இந்த ஏஞ்சல் நெட்வொர்க்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் ஹேப்பனிங் ஆஸ் அ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். ஓகே, இப்போ என்ன டிஃபரன்ஸ்? ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னா உங்கள் கம்பெனியில் இன்னைக்கு யார் யார் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம அடிஷனல் கேபிட்டல் ஆஃபர் பண்ணணும். தட் இஸ் கால்ட் ரைட்ஸ் இஷ்யூ. எவ்ரி ஷேர் ஹோல்டர் ஹேஸ் காட் த ரைட் டு அப்ளை ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங். நெக்ஸ்ட் ரவுண்ட் நீங்க ஷேர் ரைஸ் பண்ணீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த ரைட்ஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸல் ஷீட்ல நான் உங்களுக்கு காமிச்ச போது இவங்க 2 பேரும் வந்து 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனியில வந்து 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 பேர் என்ன வச்சிருக்காங்க? 33% வச்சிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து இன்னொரு 15 lakhs தேவைப்படுறது. அப்ப என்ன பண்ணணும்? நான் போய் வெளியாள்கிட்ட வாங்கக்கூடாது. இந்த 3 பேருக்கு முதல்ல ஆஃபர் பண்ணணும். இப்போ ஐ எம் கோயிங் டு ரைஸ் 15 lakhs பா, நீங்க 3 பேரும் 5 லட்சம் போடுறீங்களா? ஈக்குவலா இருக்கீங்க, 5 லட்சம் போடுறீங்களான்னு முதல்ல இவங்களுக்கு தான் அந்த ரைட்ஸை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இவங்க வேண்டான்னு சொன்னாக்க இவங்க யாருக்கான அதை ரினவுன்ஸ் பண்ணலாம். அவங்க யாருக்கான ரினவுன்ஸ் பண்ணலாம்னா மற்றவங்களுக்கு ஃபேவரா நீங்க போடுங்கன்னு மொத்தனை கொடுக்கலாம். அவங்க ரினவுன்ஸும் பண்ணல, வேண்டான்னு சொல்லல, ஆனா நான் இன்வெஸ்ட் பண்ணலன்னு சொல்லிட்டாங்கன்னாக்க அப்புறம் தான் நீங்க வெளியாளுக்கு அதை கொடுக்கலாம் ஷேர்ஸ். இதான் ரைட்ஸ் இஷ்யூ. ரைட்ஸ் மீன்ஸ் எவ்ரி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் ஹேஸ் காட் த ரைட். சம்டைம்ஸ் நீங்க எங்கேயா டெனண்டா இருக்கும்போது சம்டைம்ஸ் சொல்லுங்க, சார் ஓனர் வந்து வீட்டை வைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ரைட்ஸ் கொடுங்க சார், நான் வாங்குறேன், நான் வேண்டானா யார்ட்டையான போறேன்னு சொல்றீங்க இல்லையா? சில ஷாப் வந்து டெனண்டா இருக்கீங்க, அந்த ஷாப் ஓனர் ஷாப்பை விற்கிறாருன்னா இல்லை சார் நானே வாங்கிக்கிறேன், ஃபர்ஸ்ட் எனக்கு ரைட்ஸ் கொடுங்க வாங்குறதுக்கு, நான் வாங்கிக்கலன்னா வேற யார்ட்டையான கொடுங்கன்னு சொல்றேன் இல்லையா? பட் அதெல்லாம் லீகலா சொல்ல முடியாது. ஆனா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் லீகலா சொல்லலாம். இட் இஸ் மை ரைட்ஸ், தட்ஸ் கால்ட் ரைட்ஸ் இஷ்யூ. அந்த ரைட்ஸ் இஷ்யூ மூல பண்ணல அப்படின்னா தென் பிரைவேட் பிளேஸ்மெண்ட். பிரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நோன் குரூப் ஆஃப் பீப்புளோ இண்டிவிஜுவலுக்கோ ஒரு ஆஃபர் கொடுத்து அவங்க கிட்டேருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது பிரைவேட் பிளேஸ்மெண்ட். இது 2 தான் வருது. இப்போ ஜவஹர் வந்து ஆல்ரெடி உங்க கம்பெனியில் 4 பேர் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த 4 பேர்ட்டேருந்தே நீங்க ஃபண்டெல்லாம் ரைஸ் பண்ணா தட் இஸ் கால்ட் ரைட்ஸ் இஷ்யூ. ஆனால் எங்க 4 பேர்கிட்ட பணம் இல்லை சார், எங்களுக்கு வந்து ஒரு 50 லட்சம் தேவை, வெளியாள்கிட்ட தான் போகணும் அப்படின்னா அப்போ பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணணும். நிறைய கம்பெனிஸ்ல நான் ஒரு மோர் தென் 100 கம்பெனிஸ் நான் டியூ டெலிஜென்ஸ் பண்ணிருக்கேன். இந்த ப்ரொசீஜர்ல தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க, நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து டீட்டெயில்டா நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் செஷன் வந்து நெக்ஸ்ட் Thursday. ஓகே, there is no gap this time. Sarav? Yes sir. So second Thursday போல third Thursday வச்சிருக்கோம். Next Yes, sir. Thursday வந்து fourth Thursdayனால we are going to discuss rights issue and private placement. ஸோ இன்னைக்கு வந்து பேக்ரவுண்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீக் எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ண போறீங்க அப்படின்னு பார்க்கலாம். சப்சிக்வெண்ட்டாக வந்து வி ஹேவ் ஃபண்ட் ரைசிங் ரவுண்டு, பிச் டெக், பிஸ்னஸ் பிளான், வேல்யூவேஷன் வரைக்கும் நிறைய போகிறோம். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் another 2 minutes. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். அதர்வைஸ் இஃப் எவ்ரிதிங் இஸ் கிளியர், எனி ஒன் ஆஃப் யூ ப்ளீஸ் டைப் இட் இஸ் கிளியர். சார் கண்ணன் சார், எனக்கு ஒரு கேளுங்க. யா, ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் எனக்கு சார். சொல்லுங்க ஸோ ஜாகர். சார், இப்போ இந்த மாதிரி நான் நிறைய பாக்குறேன் பார்ட்னர்ஷிப்லயோ இந்த கம்பெனிஸ்லயோ இந்த லீகல் டேங்கிள்குள்ள பீப்புள் கெட் காட். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்ல ஒரு லீகல் அதை வந்து ரிசால்வ் பண்றதுக்கு
வாட் இஸ் த ப்ராசஸ் சார்? கோர்ட்டுக்கு போய் தான் வந்து ரிசால்வ் பண்ணுமா, இல்ல வந்து வெளியே எக்ஸ்டர்னல் பாடிஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா ரிசால்வ் பண்றதுக்கு? இல்ல எவ்வளவு நாள் ஆகும்? இந்த மாதிரி ஒரு 2 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நடுவுல பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை ரிசால்வ் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதாவது கோர்ட்ல ஒரு 10 years 20 years ஆகுமா? அது லைக் இஃப் யூ கேன் த்ரோ சம் லைட். இல்ல இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கரெக்டா இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியா ரிசால்வ் ஆயிடும் ஒன்னு. செகண்ட் வந்து when ego is involved வச்சுக்கோங்களேன், இது வந்து பேசிக்கலி இஷ்யூ இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ் அப்படின்னா அந்த ஃபேக்ட்ஸை கரெக்டா நம்ம அட்ரஸ் பண்ணா இஷ்யூ ரிசால்வ் ஆயிடும். சரி சார். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் சேல் பண்றேன், இன்னைக்கு வேல்யூ ஆஃப் த கம்பெனி இஸ் சோ மச், வேல்யூவேஷன் இதுதான், இட்ஸ் ஆர் டாக்குமெண்டட் ப்ரூவ்ட், ஓகே பணத்தை கொடுத்து வாங்கிக்கலாம், இட் இஸ் ரிசால்வ். இல்லை அதை தவிர வந்து ஈகோ இஷ்யூ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, இதை சால்வே பண்ண முடியலன்னா ஆர்பிட்ரேஷன் போகலாம். நீங்க ஆர்பிட்ரேட்டர், அவர் ஒரு ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணிட்டா, நீங்க ஒரு ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணுங்க, அவங்க 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டு, ஓகே கவர்மெண்டோட ஆர்பிட்ரேட்டர். ஆர்பிட்ரேஷன்ங்கிறது லீகலாவே பண்ணலாம் நீங்க. இல்ல எனிபடி கேன் பி an ஆர்பிட்ரேட்டர். ஓகே, ஆர்பிட்ரேட்டரை வச்சு நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா தான் நீங்க வந்து ஆர்ஓசில பண்ணி என்சிஎல்டில ஃபைல் பண்ணி அதெல்லாம் போகணும். ஓகே, அதர்வைஸ் த்ரூ ஆர்பிட்ரேட்டர் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லயே முடிஞ்சிரும், இல்ல ஆர்பிட்ரேஷன்ல முடிஞ்சிரும். அதுக்கு நெக்ஸ்ட் போனோம்னா தான் உங்களுக்கு வந்து கம்பெனில ட்ரிபியூனல் எல்லாம் இருக்கு, அது மூலம். So it is not a ரொம்ப lengthy process இல்ல ரெசல்யூஷன் இல்லைங்களா? இல்ல, டிபெண்ட்ஸ் ஆன் எந்த அதோட என்ன அளவுக்கு தாக்கம் இருக்குன்னு பொறுத்து இருக்கு. Okay, அதோட இம்பாக்ட் என்னங்கறத பொறுத்து இருக்கு. people like shareholders like company decision makingல வந்து ஒரு பார்ட்னர் ஒன்னு சொல்றாரு, இன்னொரு பார்ட்னர் இன்னொன்னு சொல்றாரு, and finally they are not able to take a decision company move forward பண்றதுக்கு. So finally they get into all sorts of legal. அதனால இந்த பார்ட்னர்ஷிப், இந்த ஈக்விட்டி ஷேர்லாம் கொஞ்சம் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு சார். லைக் இது எப்படி, இது வந்து ரொம்ப லென்த்தி ப்ராசஸா ரிசால்வ் பண்றது? இல்ல அப்படிலாம் கிடையாது. அதனால தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்ங்கிற பார்ட்னர்ஸ், கம்பெனி நீங்க ஸ்கேல் அப் பண்ணோம்னா மீதி பேரை கொண்டு வந்து ஆகணும். ஓகே, இது வேண்டவே வேண்டாம்னா தனியா தான் பண்ண முடியும், பட் அதுக்கான லிமிடேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, கம்பெனிங்கிறது இட் இஸ் கவர்ன்ட் பை கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கு, யூ ஹேவ் ஸ்டாச்சுட்டரி ஆடிட், எல்லாமே கவர்னன்ஸ்லாம் பார்க்கறதுக்காக தான் இருக்காது. அதனால வந்து டெஃபினட்டா வந்து அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்னால நம்ம வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு போகக்கூடாது. ஓகே, அல்டிமேட்டா நீங்க ஸ்கேல் அப் பண்ணோம் அப்படின்னாக்கா யூ ஹேவ் டு இன்வால்வ் மோர் பீப்புள், யூ நீட் மோர் மணி. அதுக்கு வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் உங்களுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். ஓகே, இன்ஃபேக்ட் பார்ட்னர்ஷிப்ல ஏன்னா உங்களுக்கு நிறைய இஷ்யூ வரலாம். இது வந்து ஒருத்தனுக்கு பிரச்சனைனா அவன் ஷேர்ஸ் அவங்க கிட்ட வித்துட்டு போயிட்டே இருக்கலாம், ஷேரை மாத்திரம் வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து ரிசால்வபிள் தான். ஓகே சார். ஓகே, யா, thank you sir. Thank you. ஓகே, வெல்கம். Thank you friends. So sir, this is Tirupati here. சொல்லுங்க திருப்பதி. எனக்கு வந்து இந்த preference sharesக்கும் அது வந்து டெட்டுக்கும், why should we go for preference shares or debt, which is better? Actually கம்பெனி சைடுல கேக்குறீங்களா இல்ல இன்வெஸ்டர் சைடுல இருந்து கேக்குறீங்களா? கம்பெனி சைடுல இருந்து. கம்பெனி சைடுல இருந்தா நமக்கு ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி போறோம் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறோம்னா அதுல வந்து Tier 1 பாண்ட்ஸ் மாதிரி இஷ்யூ பண்றது பெட்டரா, அந்த AT1 பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி பண்றதுதா இல்ல பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்றது பெட்டரா? எது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்? ஃபைனான்ஸ்னா உங்களுக்கு NBFC-யா? NBFC-ல வந்து we wanted to go for funding, அந்த மாதிரி இது பண்ணும்போது அப்படிங்கும்போது. இல்ல இப்போ உங்க கம்பெனி NBFC-யா இருக்கா இல்ல இது பிளான்? அது பிளான் இல்லையா? சோ எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு தேவைன்னு பொறுத்து இருக்கு. ஓகே, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த குவாண்டம். இல்ல இனிஷியலா வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 crores அல்லது 10 crores தான் நம்மளால அந்த மாடலை ப்ரூவ் பண்ண முடியும். அப்படிங்கும்போது வந்து நம்ம வந்து அவ்வளவு பெரிய ஈக்விட்டி நம்மளால கொண்டு வர முடியாது. So initially we will bring in some amount of equity, but we want remaining as a debt. So is it good to go for a debt or is it good to go for a preference shares மாதிரி கொடுத்துட்டு பண்ணலாமா? See, preference shares is better because அவங்களுக்கு வந்து see if investors are ready, நீங்க பிரைவேட் கம்பெனிங்க தான் நீங்க பப்ளிக்ல அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்து போக முடியாது, நோன் சர்க்கிள் மூலம் தான் போகணும் எல்லா இடத்துலயுமே. ஓகே, அதனால டெட்ல போனாலும் ஓகே. டெட்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஓகே, அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும்போது உங்களோட பிரின்சிபலுக்கு வந்து டெட் கொடுக்குறாங்கன்னா
பிரைவேட் பார்ட்டியோ பேங்க்ஸா பாருங்க. ஓகே, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து பிரைவேட் பார்ட்டி டெட் வாங்க முடியாது. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பேங்க்ல இருந்தோ இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தா வாங்கலாம், இல்ல டைரக்டர்ஸ்லேருந்து வாங்கலாம். ஓகே, பட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு உங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச யார்கிட்ட வேணா நீங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வாங்கிக்கலாம். செகண்ட், நீங்க டிவிடெண்ட் மாத்திரம் கொடுத்தா போதும் ப்ராஃபிட்டுக்கு. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் ரீபேமெண்ட், 4 இயர் ரீபேமெண்ட் நீங்க இப்போ கமிட் பண்ண வேண்டாம். ஓகே, நீங்க வந்து ஒரு 10 இயர்ஸ்ல கூட நீங்க ரெடீம் பண்ணலாம் அதை. ஓகே, அந்த மாதிரி ரிடெம்ஷன் பீரியட் லாங்கா இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேஜ் ஆஃப் த கம்பெனியில் இருக்கீங்க, என்ன குவான்டம் எவ்வளோ, அதை டெட்டா ரைஸ் பண்றதுல என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இல்லை டெட்டான்னு போகலாம். ஓகே, இப்போ நான் வந்து டிபெஞ்சர்ஸ்னு ஒன்று கவர் பண்ணுவேன், அதில் வரும்போது இன்னும் டீட்டெயில்டாக பேசலாம். இது சரியா? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, வெல்கம். ஹலோ சார். யா, சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு ஷேர் வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு ரேட்ல கொடுத்துருப்போம், அதை ரீபேக் வாங்கும்போது திரும்ப அதை நம்ம வாங்கும்போது அன்னைக்கு ரேட் என்னவோ அதுதான் கொடுத்து வாங்க முடியும் சார்? அதே தான். இப்போ நீங்க இஷ்யூ பண்ணும்போது ஒரு வேல்யூவேஷன் போடுறீங்க. ஓகே, இதே எக்ஸல் ஷீட் போடுறேன் என்ன, நீங்க இஷ்யூ பண்ணும்போது 5 crore வேல்யூன்னு சொல்றீங்க, ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிடுறீங்க. நாளைக்கு 5 வருஷம் கழிச்சு கம்பெனி அதே ஸ்டேஜில் இருக்காது இல்லையா, பெருசா ஆயிருக்கலாம் இல்லை கம்மியாயிருக்கலாம். வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதிக பிரைஸ், வேல்யூ கம்மி ஆச்சுன்னா கம்மி பிரைஸ். ஓகே ஓகே மாமா. ஓகே சார். ஓகே, ரைட். Okay, thank you friends. Let us meet next Thursday.